அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னை அறிமுகப்படுத்துகிறான். நேராக போய் மோகன சுந்தரம் பட்டிமன்றம் பேசுகிறவர்னா முடிஞ்சு போச்சு. அதை விட்டான். என்னை கூட்டி போய் நிற்க வச்சுட்டு அவனை பார்த்து இவன் சொல்கிறான், இதை தெரிதா பாரு அப்படின்னா. அவன் என்னை பார்த்தான், பார்த்துட்டு தெரியலன்ட்டான். நமக்கு அவமானமாக போயிடுச்சு. அப்போ விட மாட்டான், நல்லா பாரு அப்படின்னா. அவன் நல்லா பார்த்துட்டு தெரியலன்ட்டான். உத்து பாருன்னா. அவன் என்னமோ நக்கீரா உத்து பாருன மாதிரி உத்து பார்த்தான், தெரியலன்ட்டான். அப்போவா அதை சொல்லியிருக்கணும் சார், அதுவும் சொல்லலை. டிவியில் வருவார்ரா அப்படின்னா. அவன் என்னை பார்த்துக்கிட்டே யோசிக்கிறான், டிவியில் இருந்தாலும் எதில் வருவான், எந்த சேனலில் வருவான், எந்த ப்ரோக்ராமில் வருவான், குங்குமம் போட்டு வச்சுருக்கிறான், காலையில் ஜோசியம் சொல்லுவானா, இல்லை அதுக்கப்புறம் இந்த இந்த இது பேர்னா பாட்டை டெடிகேட் பண்ணுகிறேன் அவனா, நியூஸ் வாசிக்கிறவனா, இல்லை நைட்டு 11 மணிக்கு மேலே மருந்து விற்பானே அவனா. அவனுக்கு தெரியல யாருன்னு, தெரியலன்ட்டான் சார். அப்போவும் அதுக்கப்புறம் சொல்கிறான் பட்டிமன்றம் பேசுவாருன்னா. அவன் ஒரு வார்த்தை சொன்னான், சார் சே பட்டிமன்றமா, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்ட்டான். சில பேர் இருக்காங்க, நம்ம இறங்கின உடனே நல்லா பேசுனீங்க சார் அப்படின்னாங்க. சில பேர் அவங்க இஷ்டத்துக்கு கேட்பாங்க. அன்றைக்கி இறங்கினா ஒருத்தர் சொல்கிறாரு, சார் உங்கள் அப்பாவும் பட்டிமன்றம் பேசுவாரா அப்படின்னா. அவருக்கு ஏன் அது தோணுச்சுன்னே தெரியல. அப்புறம் நான் சொன்னேன், நாங்கள் என்ன சித்த வைத்தியசாலையாக நடத்துகிறோம், பாட்டனார் முப்பாட்டனார் முதல் பாட்டனார்னு. அதாவது இன்றைய எனக்கு தந்த தலைப்பு ரொம்ப ஒரு நல்ல தலைப்பு. தலைமை உரை ஆற்றும் போது நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா தனமும் இன்பமும் வேண்டும்ன்றதுக்கு அப்படி கூட எடுத்துன்னு போகலாமான்னு அவரு எனக்கு சொல்லி எல்லா டென்ஷன் ஆக்கிட்டாரு. நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் பேச மாட்டோம். அதாவது இது பாரதியுடைய வாக்கு, மகாகவி பாரதி எழுதியது. தனமும் இன்பமும் வேண்டும். தனம் வேண்டும்னு நிறுத்தி இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் இன்பம் வேண்டும்னு நிறுத்தி இருக்கலாம். பாரதி ரொம்ப கெட்டிகாரத்தனமா தனமும் உண்மை தொகை போடுறான், இன்பமும் வேண்டும். பாரதியுடைய கனவு ரொம்ப ரொம்ப பெரிய கனவு. அவன் எழுதும் போது சொல்றான், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும்னா. வயசான காலத்தில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இல்லை, எனக்கு எது கிடைக்கணுமோ அது சீக்கிரம் கிடைக்கணும். தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். சரி, தரணியில பெருமைனா என்னென்ன வேணும்ன்றத லிஸ்ட் போடுறான். தனம் வேண்டும், இன்பம் வேண்டும். பாரதிக்கு அந்த காசு இல்லாம கஷ்டப்பட்ட காலத்திலேயே வாழ்ந்து 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 செல்வம் என்ற எண்ணம் எப்போதுமே அவனுக்கு உள்ள உண்டு. புதிய ஆத்திச்சூடி எழுதும் போது கூட சொல்றான், பணத்தினை பெருக்குன்றான். பணத்தினை பெருக்கு. விநாயக நான்மணி மாலை எழுதும் போது சொல்றான், கணக்கும் செல்வமும் 100 வயசு. இதையும் அதான் 100 வயசு இருக்கணும். செல்வம் எப்படி தெரியணும், கனமா, அதை தாங்க முடியாத அளவுக்கு செல்வத்தை தரணும். தரணி கடவாய் அப்படின்னு வேண்டுகிறான். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, பாரதி கனவு கண்ட 2மே நடக்கவில்லை. அவன் உயிரோடு இருக்கிற வரை அவன் கண்ட கனவு சுதந்திரம், அது அவனுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாலேயே இறந்துடுறான். செல்வம் கிடைக்கவே இல்லை கடைசி வரையும். ஒரு சமயத்தில் ரொம்ப மனசு சங்கடமாகி பராசக்தியிடம் வேண்டுகிற பொழுது, உப்புக்கும் மிளகாய்க்கும் நான் கஷ்டப்படுற மாதிரி என்னை வச்சிருக்கேன், இதே மாதிரி வச்சிருந்தீங்கன்னா நான் நாத்திகன் ஆயிடுவேன்றான். ஆக தனமும் கல்வியும் வேண்டும், உண்மைதான் சார். தனம் வந்தா பெருமை வரும், இன்பம் வருமா? நம்ம நிறைய பணம் சேர்த்து வச்சோம்னா அது எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. இல்லைன்னா ஐடி வரும். இன்பம் வருமா சார்? வாழ்க்கையில் எது வெற்றி அப்படின்னு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் பணம் சேர்க்கிறது வெற்றி. ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிச்சார்னா வசதியா இருந்துட்டு போனாதான் வாழ்க்கையில ஜெயிச்சார்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் சார். எனக்கு எங்க தாத்தா அவருடைய தம்பி ரெண்டு பேர். எங்க பெரிய தாத்தா நல்ல வேலையில் இருந்தார். எங்க பெரிய தாத்தாக்கு 17 குழந்தை. அதை தவிர டெய்லி வேலைக்கு போயிட்டு இருந்தார்.
வீடு வாசல் எல்லாம் வச்சுட்டு இறந்துட்டார். இன்னைக்கு வீடு வச்சுட்டு போனதுனால என்னோட ஹாலில் அவர் இருக்கார். இன்னும் எங்கள் தாத்தா பெரிய தாத்தாவோட படம் இருக்கு. எங்கள் சின்ன தாத்தா பேர் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் சார். அவர் சுபாஷ் சந்திர போஸோட படையில் சேர்ந்து சுதந்திரத்துக்காக போராடினாதான் சொல்றாங்க. பேர் மட்டும் தான் தெரியும், அவர் போட்டோ கிடையாது, அவருக்கு வரலாறு இல்லை. இந்த இந்திய சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேர் தங்களுடைய இன்னுயிரை ஈர்த்து வரலாறுலயே இல்லாம இருக்கிற ஆள்ல எங்க சின்ன தாத்தா ஒண்ணு. எங்க குடும்பத்திற்கே அவரை பத்தி தெரியாது. அப்ப எது வெற்றினா பணம் நிறைய வச்சுட்டு இருந்தா வெற்றி. இன்னைக்கு நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு யார ரோல் மாடலா சொல்றோம் சார்? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால யார சொல்லியிருந்தோம்? மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல். இப்ப அப்படிலாம் கிடையாது. இப்ப பில்கேட்ஸ், அதானி, அம்பானி, அட்லீஸ்ட் விஜய் மல்லையா, நீ எப்பன்னா போ, பணம் சம்பாதிச்சது அவ்வளவுதான். 21வது நூற்றாண்டினுடைய கடவுள் என்றால் அது பணம் தான். பணம் இல்லாதவன் விரக்தியிலே இறந்து போகிறான், இல்லை விரக்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பணம் இருப்பவன் தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறான். அவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்குது. இருந்து அவன் காலத்திலேயே பணத்தை இழந்து விட்டவன் விரக்தியிலே சாகிறான். இதான் வாழ்க்கையோட உண்மை. பணம் வர்றது முக்கியம் இல்லைங்க, அது தருகிற இன்பம் முக்கியம் இல்ல, அதை தக்க வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். தனமும் இன்பமும் வேண்டும். நான் அந்த தனமும் இன்பமும் வேண்டும் அடிக்கடி சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைப்பிலேயே நிற்கிறேன்னு அர்த்தம். அதே மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி ஒரு 60 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடுவேன். அதனால நீங்க அந்த விஷயத்துல சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா நல்லா ரசிக்கிறீங்க, அதனால ரொம்ப நேரம் பேச முடியாது. ஒரு பேச்சாளருக்கு எது மரியாதைன்னா ரசிக்கும் போதே நிறுத்திடணும். தெரியாத பேச்சாளர் மாட்டிப்பான். ஆமாங்க, ஒரு பேச்சாளர் 45 நிமிஷம் பேசினாரு, ஜனங்க கைத்தட்டி ரொம்ப ஆரவாரமா இருந்தாங்க, குஷி ஆயிட்டாரு. நல்லா ரசிக்கிறாங்களே, இன்னொரு 15 நிமிஷம் அடுத்து பேசுறவனை பத்தி கவலையே இல்லை. இன்னொரு 15 நிமிஷம் பேசினாரு, ஜனங்க பெருந்தன்மையாக கம்முன்னு இருந்தாங்க. இன்னொரு 15 நிமிஷம் பேசினாரு, டென்ஷன் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிறுவோலேருந்து ஒருத்தர் நேரம் பக்கத்தில் நின்னான். நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னாரு. பேசுடா, பேசு, உன்னால் எவ்வளோ முடியுமோ பேசு. இல்லை அதுக்கு இல்லை, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? நீ போய் உட்காரு, நான் அரவர் பேசுகிறேன். ஏன்னா உட்காந்து பாடுறா, தெரியும் முதுவலி. ஆளாளுக்கு 45 நிமிஷம் போட்டு உயிர் எடுக்கிறது. ஏதோ வந்த மரியாதைக்கு சீக்கிரம் முடிக்கிறது இல்லையா? அது மாதிரி பணம் இருக்கணும். என்னோட ஃப்ரெண்டுங்க, என் வாழ்க்கையில் பார்த்தது, என்னோட ஃப்ரெண்டு இங்கே நல்லா படித்தான், ஐஐடி மெட்ராஸ் கோல்டு ரேங்க், யூஎஸ்ல செட்டில் ஆனான், மிகப்பெரிய வேலை, லட்சக்கணக்கில் பணம். நான் அமெரிக்கா போகும்போது அவன் வீட்டுக்கு போந்து அசந்துட்டேன். கோட்டை மாதிரி ஒரு வீடு, செல்வ செழிப்புல இருந்தான். எல்லாமே ஆட்டோமேட்டிக். ஹாலுக்கு இட்டு போவான், அலெக்சா டிவி ஆன் அப்படின்னா டிவி ஆன் ஆகிடும். ஆனால் என்ன பிரச்சனைனா வாங்கினது எல்லாம் இஎம்ஐ. செல்வம் இருக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். கொரோனா வந்தது, வேலை போச்சு. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், ஒரு 12 மாசத்துக்குள்ளேயே என்னுடைய நண்பன் சூசைட் பண்ணிக்கிட்டான். மொத்தமாக போச்சு. அப்ப தனம் வந்தால் இன்பம் வந்துடுமா? வராது. தனம் மட்டும் வந்தால் இன்பம் வராது. அந்த தனத்தை நாம் எப்படி காத்துக்கொள்கிறோம் என்பதிலே தான் இன்பம் வாழ்க்கையில் வரும் என்பதுதான் உண்மை. நிறைய பேர் அர்த்தமே தெரியாம பணத்துக்கு பின்னால ஓடின்னு இருக்கான். சார் பணம் இருந்துட்டா போதும் சார், எது பத்தி கவலை இல்லை சார், அதானே இன்பமே வாழ்க்கையில. நான் நைட்டில் டெய்லி பேப்பர் பார்க்கும்போது முதல்ல பார்க்கறது பெட்ரோல் விலை ஏறிச்சான்னு பார்ப்பேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு சுதாரிச்சிட்டேன். ஏன்னா டெய்லி குட்டி குட்டியாக ஹார்ட் அட்டாக் எதுக்குன்னு. இப்போல்லாம் படுக்க போகும்போதே நானே மனசுக்குள்ளே நினச்சிப்பேன், நாளைக்கு பெட்ரோல் விலை 2 ரூபாய் ஏறும் அப்படின்னு போத்தின்னு படுத்துருவேன். காலையில் எழுந்து பேப்பரை பார்ப்பேன், 1 ரூபாய் 5 பைசா ஏறி இருக்கும். அப்பா 85 பைசா லாபம். அது நமக்கு தெரிஞ்ச இன்பம், அவ்வளோதான். சார் கேஸ் விலை ஏறினே போகுது சார். ஜிஎம் கிட்ட போய் கேட்குறேன், சார் கேஸ் விலை ஏறினே போகுது, சம்பளம் அப்படின்னா. நல்ல காலம் ஞாபகப்படுத்தினப்பா.
கேன்டீனில் உப்புமா விலை இன்னிலேருந்து ஜாஸ்தி பண்ணலான்னு இருக்கிறோன்னாரு. எவ்வளோ சார்? 60 ரூபா. 60 ரூபாய்க்கு அந்த உப்புமா சாப்பிட்றது நான் 2 சாப்பிடலாம் கேன்டீனில். 60 ரூபான்னாரு. சார் ஒரு சினிமா முன்னெல்லாம் சினிமாவுக்கு போக முடியலங்க, 120 ரூபாய் டிக்கெட்டு. அதுவும் மாலில் இருக்கிற சினிமா குடிக்கிற தண்ணி கூட அங்கே தான் வாங்கணும், பார்க்கிங்க்குன்னே தனி டிக்கெட்டு வாங்கலாம், ரொம்ப கஷ்டம். ஆக எல்லாவற்றுக்குமே பணம் என்பது தான் அடிப்படையாக இருக்கு. சரி, பணம் இருந்தால் என்ன ஆகும்னா, செல்வம் இருக்கிறவனுடைய நிலைமையே வேற. மதிக்க யாரெல்லாம் மதிக்க வேணாமோ அவங்களெல்லாம் மதிக்க ஆரம்பிச்சிடுவோம் அவங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா. சார், செல்வம் இருக்கிறவன் ஓஷோ சொல்றாரு, உங்ககிட்ட பணம் மட்டும் இருந்துச்சுன்னா உன்னோட பிரச்சனை எதுன்னு நீயே செலக்ட் பண்ணிக்கலான்றாரு. பிரச்சனை வர்றதில்ல, என்ன பிரச்சனைன்றதை நீயே செலக்ட் பண்ணிக்கலான்னு. அந்த அளவுக்கு அற்புதமாக ஒரு வாழ்க்கையை வாழலாம் பணம் இருந்தால். சமூக அங்கீகாரம் பணம் இருந்தால் தான் கிடைக்கும். இதெல்லாம் பிராக்டிக்கலாக உண்மை. உறவுன்னு சொல்றது சார் உண்மையே சார். ஒரு பணக்கார ஃப்ரெண்டு இருக்கான்னா இன்விடேஷன், நம்ம வீட்டு கல்யாண இன்விடேஷன்ல நம்ம பேரை போடுறான், அன்புடன் அப்படின்னு போட்டு பணக்கார ஃப்ரெண்டு பேர் போறான். ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்கு. பணம் இல்லை, சொந்த தாய்மாமன், அவன் பேரை போட மாட்டான் கல்யாண இன்விடேஷன்ல. துட்டு இல்லை, அவன் பேர் என்னன்னு அவனுக்கு விட மாட்டானுங்க. கல்யாணத்தில் வந்து கேட்பானுங்க. சில பேர் கல்யாணத்துக்கு சண்டை போகிறதுக்குன்னு போவான், சண்டை நடுவில் கேட்பான், என் பேரை ஏன் இன்விடேஷனில் போடல அப்படின்மா. நீ வரக்கூடாதுன்னு தான் போடல, நீ அதையே அங்கே போய் கேட்கக்கூடாது. சண்டை போடுறதுக்குன்னே போவான். பணம் இருந்துச்சுன்னா எந்த பற்றியும் கவலை இல்லை. இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் சார். இளைஞர்களுக்கெல்லாம் தெரியணும், பணம் சம்பாதிக்கிறது முக்கியம், நல்ல வேலை வாங்குறது முக்கியம், இல்லைன்னா கல்யாணமே ஆகாது. நல்ல குணமான பையன் அப்படின்னு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க, ஒருத்தரும் வரமாட்டான். நீங்கள் ஹிண்டு பேப்பர் சண்டேல பாருங்க, மாப்பிள்ளை தேடுறவங்க எப்படி தேடுறாங்க பாரு. வெல் செட்டில்டு மாப்பிள்ளை. அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவனு கூட அனுப்புறாங்க ஜாதகத்தை. நீ என்ன கேட்ட? வெல் செட்டில்டு கேட்ட. நான் ரொம்ப செட்டில்டு அப்படின்னு. வெல் செட்டில்டு அவ்வளோதான் சார். பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சொல்கிறான் ஒர்க்கிங் இன் எம்என்சி கம்பெனி அப்படின்றான். அவன் அங்கே லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருக்கானா, ட்ரக்காக இருக்கிறானா, வாட்ச்மேனாக இருக்கிறானா, என்ன சம்பளம் தெரியாது. ஆக பணம் இருக்கிறதுன்றது ஒரு ஒரு கௌரவம், ஒரு சமூக அங்கீகாரம். சார், நல்லது செய்யணும்னா கூட பணம் தேவைங்க. பணம் இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா? இப்போ இந்த 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 புத்தக திருவிழாவை நடத்துறதுக்கு அரசு பணம் செலவு பண்ணுது. ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து பணம் செலவு பண்ணுறாங்க. ஆக பணம் இல்லாமல் நல்லது கூட பண்ண முடியாது. ஒரு கோயில் சீரமைக்கிறீங்களா, பணம் தேவை. பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஒன்று இன்றைக்கு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை பணம் தேவை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சில பேர் சும்மா சொல்லுவாங்க, காசு இன்னைக்கு வரோம் சார், நாளைக்கு போவோம் சார், மனுஷன் முக்கியம் இல்லைன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காசு தான் முக்கியம். நீங்களே பழைய காலம் மாதிரி பேசிட்டு இருக்க முடியாது சார். குழந்தை பிறக்கிறதுக்கு வராண்டாவில் உட்காந்துட்டு இருக்காரு அப்பா, அந்த ஆள் உள்ளேருந்து ஆயமா வருது லேபர் வார்டுலேருந்து, உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்ட்டு. என்ன குழந்தைன்னு கேட்குறான், 200 ரூபா கொடுந்து. அதாவது நமக்கு என்ன குழந்தை பிறந்துக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 200 ரூபா தரணும். ஸ்கூலு பாருங்க, சென்னையிலலாம் ஒரு தெருவில் 2 ஸ்கூல் இருக்குது, அவங்களுக்குள்ள காம்படிஷன். ஒரு ஸ்கூல் போர்டில் இங்கே ஆயா வசதி உண்டுன்னு போட்டிருக்கான். அப்படின்னா நான் உங்கள் குழந்தைங்களை சேர்த்துட்டிங்கன்னா ஆயாவை வச்சு நாங்கள் பார்த்துப்போம், இங்கே ஆயா வசதி உண்டுன்னு. இன்னொரு ஸ்கூலில் என்ன பண்ணிட்டான், இதை பார்த்துட்டு இங்கே ஆயாவுக்கும் வசதி உண்டுன்னு போட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயாக்களையே நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம், உங்கள் குழந்தைகளை பார்த்துக்க மாட்டோமான்னு. பயங்கர காம்படிஷன். குழந்தைங்கள்ட்ட போய் சேர்க்கும்போது தான் தெரியுது. 75,000 ரூபாய் எல்லாம் முடிஞ்சு பணத்தை கட்டி எல்கேஜிக்கு கட்டி முடிச்ச உடனே சொல்கிறாங்க, யோகா எது 2.5 வயசு குழந்தைக்கு யோகா, ஸ்விம்மிங், கராட்டே எல்லாம் நாங்கள் சொல்லி தருவோன்னு. நம்ம வயசு சும்மா இருக்காதுல்ல. அப்போ பாடம் அது நீ சொல்லிக் கொடு. அதுக்கு தான் நான் படித்த பெற்றோர்களாக நாங்கள் எடுக்கிறோம். பணம் தேவைங்க.
குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு குழந்தைங்க என்ன பேசுறது, பையன் வேணாம் டூருக்கு போனால் காசு கொடுடா, இவன் மேலே அன்பாக இருக்காண்டா அப்பானா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ காசை கொடுன்றான். காசு இல்லைன்னா சார் அன்பு எதுன்னு தெரியறதுக்கே இப்போ பேசிக் பணம் ஆயிடுச்சுங்க. வீட்டில் ஒய்ஃபு திடீர்னு வந்து சொல்கிறா, வர வர முன்ன மாதிரி நீங்கள் அன்பாவே இல்லைன்றா, பயந்துட்டேன். சில வாட்டி கண்டுபிடிச்சிடுவாங்க சார் மூஞ்சி பார்த்து, என்னம்மான்னு. இல்லை அந்த நெக்லஸ் எவ்வளோ நாள் கேட்டுருந்தேன்னா, அப்போ அன்புன்றது நெக்லஸ் ஆயிடுச்சு. அப்போ பணம் உண்மையா? உண்மை தேவை, கண்டிப்பாக தேவை, பணம் தேவை. பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ணவே முடியாது, இதுதான் உண்மை சார். மாமனார் வீட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட பணம் ஒருத்தர் வசதியாக இருக்கணுங்க. எனக்கு சகல ஒரு ஆள் இருக்கு, என் ஒய்ஃபோட தம்பி தங்கச்சி. எனக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆச்சு. அதாவது துபாயில் வேலை செய்கிறாரு என்ன கோ பிரதர் சகல. அவன் என்ன வேலை செய்கிறான்னு தெரியல, பில்டிங் கான்ட்ராக்டர்னு சொல்லியிருக்கான். நம்ம வடிவேல் கணக்காக தான் இருப்பான், பார்த்தா அப்படி தான் தெரியுது. எங்கள் மாமனாருக்கு ஆம்பளை வாரிசு கிடையாது, 2 பொண்ணு பண்ணுறது தான். நான் உள்ளூரில் இருக்கிறதுனால வாரம் போய் ஸ்வீட்டு காரம் வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவேன். உள்ளூரில் இருக்கிறதுனால மாமனார் மாமியார் வயசாகிடுச்சேன்னு நமக்கு வெறும் காப்பி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இவன் என்றைக்கோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவான் சார். நான் மரியாதைன்றீங்க, அவன் என்ன சம்பளம் சொன்னான்னு தெரியல. இவங்க போயும் பார்க்க போகிறதில்ல. அன்னைக்கு போகிறேன், சகல வந்திருக்காரு. எங்கள் மாமியார் எங்கிட்ட வந்துங்க காசை கொடுத்து ஓடி போய் இட்லி மாவு பேக்கெட் வாங்கினாப்பான்னு. என் ஒய்ஃபை பார்த்தேன், என்ன நானும் மாப்பிள்ளை தானேன்னு. அதுக்கு எங்கள் மாமியார் சொல்கிறாரு, அவர் வராதவர் வந்திருக்காரு, இவர் வாரம் வர்றவர். என்ன இருந்தாலும் நமக்கு மரியாதை அவ்வளோதான். ஆக எல்லா இடத்துலையுமே பணம் வந்துடுச்சு சார். இன்னைக்கு மெட்ராஸ் மாதிரி சிட்டி உள்ளெல்லாம் ரொம்ப கஷ்டமானது எது தெரியுமா? சர்வெண்ட் வர்றது. சம்பளம் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவில் குறைஞ்சபட்சம் 9,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி விட்டாங்க பிள்ளைக்கு. நம்ம படிக்கிறதுக்கு முன்னால் அவங்க படிச்சுட்டு வராங்க. 13 நாள் கண்டிப்பாக வேலை கொடுக்கணும், லீவு கொடுக்கணும். அங்கே எங்கள் வீட்டு சர்வெண்ட் சொல்லுது, சார் 13 நாள் லீவு கொடுக்கணும் மாமே, கவர்மெண்ட்டில் சொல்லலையேண்ணா, சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க சார். அந்த 13 நாள் லீவில் புத்த பௌர்ணிமா வருமாந்து. எல்லாமே பணத்தினுடைய அடிப்படையாக வாழ்க்கையே பணம் ஆயிடுச்சு சார். ஒரு ஹோட்டலுக்கு போக முடியல, ஒரு மாலுக்கு போகணும், ஒரு சினிமாவுக்கு போகணும். தண்ணி நம்ம காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காலத்தில் தெரியுமா, ஊருக்கு போகிறவங்களாம் கூஜா எடுத்துக்குவான் தெரியுமா தண்ணியே. அதுக்கு பேர் ரயில் கூஜான்னு பேர். எந்த ஸ்டேஷனில் வந்தாலும் இறங்கி தண்ணி குடிச்சிக்கலாம். நிறைய பேர் அதை வச்சே படம் எடுப்பான். அண்ணன் தம்பி இறங்குவான், தொலைஞ்சு போயிடுவான் அப்படிலாம். பணம் முக்கியம், எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் பணம் முக்கியம். ஒரு பண்டிகை கொண்டாடணுமா, இப்போ அது பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஒரு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். துணிக்கடைக்காரன் ஒரு சின்ன பண்டிகை வந்தாலும் சரி, அது அது அந்த தள்ளுபடி இந்த தள்ளுபடி, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ எல்லாம். அன்றைக்கி ஸ்கூட்டரில் போயினே இருக்கேன், என் ஒய்ஃப் ஏதோ ஒரு இதை பார்த்துட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அங்கே அந்த கடைக்கு போகலான்னா. நான் சொன்னேன், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு உங்கள் அப்பா சொன்னால் பரவாயில்ல, அண்ணாச்சி சொல்லி நான் என்ன பண்ணுறது, செலவு தான் விடு அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் சரி பணம் முக்கியம், தனம் வேண்டும். வாழ்க்கையில் ஒரு பண்டிகை கொண்டாட வேண்டும் சார். பணம் இருந்து விட்டால் உங்கள் முகத்தை மாற்றிக்கொள்ளலாம், அப்படி தானே? பிளாஸ்டிக் சர்ஜரி வந்துடுச்சு. இன்னைக்கு சென்னையில் பாருங்க, தடிக்கு விழுந்தா பியூட்டி பார்லர், முகத்தை அழகுபடுத்திக்கிறாங்க பணம் கொடுத்து. அங்கே போய் பாருங்க, வெளியே வர்றதுல யார் நம்ம ஒய்ஃப்னே தெரியல, எல்லாம் சவுப்பாக வருது. அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சி வந்தால் தான் உண்டு. ஆனால் வந்துடுறாங்க, காசு நம்ம தானே தரோம், வந்துடுவாங்க. எல்லாமே பணம் ஆயிடுச்சு. வாழ்க்கையில் பணம் இல்லாதவன் எந்த நிலையிலுமே முன்னேற முடியாது, அப்படிதான். அதாவது சர்ச்சில் பற்றி சொல்கிறவங்க சொல்லுவாங்க சார், சர்ச்சில் 2வது உலகப் போரில் அவர் ஒரு கதாநாயகன், உலக கதாநாயகன், போரை முன்னெடுத்து நடத்தினவர். அவர் பேச்சில் அப்படி ஒரு வீர வசனம் இருக்கும் பேச்சில். சர்ச்சில் போருக்கு அப்புறம் அவர் ரேடியோவில் பேசுறதுக்காக டாக்ஸியில் போயிருக்காரு. போகும்போது டாக்ஸி டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காரு,
நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் உள்ளே போயிட்டு வந்துடுவேன், இதே வண்டிக்கு என்னை இட்டு போய் விட்டுருங்க. டாக்ஸி டிரைவர் சொன்னாராம், அதெல்லாம் முடியாது சார், வெறும் டிராப்பிங் தான், எனக்கு வேற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருக்குது. நான் என்ன நிகழ்ச்சினா, இன்றைக்கி ரேடியோவில் சர்ச்சில் பேசுகிறாரு, அதை நான் கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னா. சர்ச்சிலுக்கு உள்ள ரொம்ப சந்தோஷம். அட என் பேச்சு கேட்கணுன்றதுக்காக இப்போ டாக்ஸிக்காரன் சொல்கிறான் வரமாட்டேன்றானேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சொன்னாராம், இல்லைப்பா எக்ஸ்ட்ராவாக 20 பவுண்டு தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணேன்னாராம். அவன் சொன்னானா, சரி சார் எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுறான்னு. அப்போ சர்ச்சில் அவர் கிடக்கிறார் சார், அவர் டெய்லி தான் பேசுகிறார், அப்புறம் கேட்டுக்கலான்ட்டான். ஆக பணம் என்பது உண்மையிலேயே எவ்வளவு தனம் அவசியம். தனம் இருந்தால் போதும், இந்த வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நடத்தி கொண்டு விடலாம். ஆனால் ஒன்றுங்க, ஒரு நான் சொன்னல, பிறப்பு முதல் இறப்பு வரை இருந்தாலும் பணம் தேவை. நல்ல காலம் இப்போ அதுக்கு ஜிஎஸ்டி எடுத்துட்டாங்க, இல்லைன்னா அதையும் சேர்த்து கட்டிடுவோம். சார் எங்கள் தாத்தா இறந்த உடனே போனேங்க இடுகாட்டுக்கு, அந்த இது செய்கிறவர் சொன்னார், கடைசியாக மூஞ்சி பார்க்குறவங்க பார்த்துக்கோங்கன்னு. சரி தாத்தா மூஞ்சி கட்சியாக போய் பார்க்கலான்னு போனேன், காசு கொடுக்கணும். எங்கள் அங்கேயும் எங்கள் தாத்தா மூஞ்சி பார்க்கறதுக்கு நான் காசு கொடுக்கணும்னா, எங்கள் யாரையும் பார்க்க வந்தோம்னா அவர் போய் சேர்ந்தார், அதுக்கே காசு கேட்டால் எப்படி? எல்லாமே காசு தான் சார். நுகர்வோர் கலாச்சாரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போல்லாம் பணம் இல்லாமல் சம்பாதிக்காமல் பணம் சேர்க்காமல் வாழவே முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு பொருளுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் டிவி பார்க்குறீங்கல்ல, எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட். அந்த டேபிள் மேட்டுன்னு ஒன்று விற்கிறான் சார், எது ஒன்றாலும் டெட் பாடியை தவிர எதை ஒன்றாலும் வைக்கலான்ட்டான். எதுவாக இருந்தாலும் சரி, பணம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்பதுதான் முக்கியம். சரி, பணம் இருந்துட்டா ஒரு மனிதனுக்கு இன்பம் வரும். எப்படி? ஒரு மனுஷனுக்கு என்ன சார் அடிப்படை தேவை? தன்னம்பிக்கை. இப்போ என்கிட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உண்மையில ஒரு 50 லட்சம் ரூபாய் எப்படி இருந்ததுன்னா மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் சார், ஒரு தன்னம்பிக்கை வரும். காலையில் எழுந்த உடனே 50 லட்சம் ரூபாய், அப்பா வாழ்க்கையில் எதை ஒன்றாலும் சந்திக்கலான்ற தைரியம் வரும், தன்னம்பிக்கை. 50 லட்சம் ரூபாய் இல்லாததுனால நம்ம வருத்தமாக இருக்கும். இப்போ கோபி சார் இருக்காரு, $50 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு. இது உதாரணம் இல்லைங்க, உண்மை. அவர் எப்பவும் பாருங்க ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்பார். ஏன்? பின்னால் 50 லட்சம் ரூபாய் டெபாசிட் இருக்கு. இல்லை எதுவாக இருந்தாலும் சார், ஒன்றும் இல்லைங்க. கோயிலுக்கு போகிறோம், ஒரு காலத்தில் கோயிலுக்கு பக்தியாக தானே போனோம். இப்போ காசு எடுக்காமல் போங்களாம் பார்க்கலாம் கோயிலுக்கு, ஒன்றுமே பண்ண முடியாது சார். 40-50 வருஷத்துக்கு முன்னால் சிறப்பு தரிசனமே கிடையாது சார். அப்படின்னா என்னன்னே தெரியாது, சிறப்பு தரிசனம்னா என்னன்னே தெரியாது. போவோம், சாமி கும்பிடுவோம், வந்துடுவோம். சிறப்பு தரிசனம் எப்படி உண்டாச்சு? நம்மளால தான் உண்டாச்சு. என்ன, நிறைய பேர் பாருங்க கோயிலுக்கு போகும்போது சாமி கும்பிட போகிறோமே கொஞ்சம் அமைதியாக போயிட்டு அமைதியாக வருவோம், அந்த குணமே கிடையாது. அவ்வளோ அர்ஜென்ட்டு காமிப்பான் கோயிலுக்கு போகிறதுலையே, ஏதோ கடனேன்னு போகிறது. சில கோயிலுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குங்க. அன்றைக்கி நான் மீட்டிங்கில் அதனால டெய்லி கோயிலுக்கு போவேன். அன்றைக்கி என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, டெய்லி கோயிலுக்கு வர ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா, அப்படின்னா எத்தனை பிரச்சனைனா தான் கோயிலுக்கு போகிறதுன்னு முடிவாயிடுச்சு. இன்னும் பிரச்சனையாண்ணா? இல்லையேன்னு, டெய்லிக்கெல்லாம் கோயிலுக்கு வராத அப்படின்னா. ஏண்டா அப்படின்னா, இல்லை இப்போல்லாம் சிசிடிவி வச்சுட்டாங்கண்ணா. சிசிடிவி வச்சாங்கன்னா நான் ஏன் கோயிலுக்கு வர விட? அப்படி இல்லைடா, திடீர்னு ஏதாவது கோயிலில் காணாத போச்சு வச்சுக்கியா, சிசிடிவியில் பார்ப்பாங்க, நீ டெய்லி வர்றது தெரிஞ்சுன்னா என் கோயிலுக்கு கூப்பிடுவாங்கண்ணா. சார் கோயிலில் சிறப்பு தரிசனம் எப்படி வந்தது? நம்ம ஆளுங்கள தான், பணம் தான், ஒன்றும் இல்லை. நேராக போய் கியூவில் நிற்கிறதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு 50 ரூபாவை எடுத்து நிற்க அந்த ஐயர் எதிர்க்க சாமி 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 சாமின்னா அவன் வங்கோ நமக்கு எடுத்தோம். அப்புறம் யார் காசு கொடுத்தாலும் வாங்கோ. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, இந்த வாங்கவே வேணாம், நீ 50 ரூபா இது கவர்மெண்ட் கட்டிட்டு உள்ளே போகணுச்சு. சார் உண்மையே சார்,
நான் அன்னைக்கு கோயிலுக்கு போனேன், பக்கத்தில் ஒரு ரொம்ப பணக்காரங்க வந்தாங்க. நான் 10 ரூபா போட்டேன், நம்மளால் அவ்வளோதான் முடியும். அதனால தட்டில் டப்புன்னு 500 ரூபா போட்டாரு. அந்த உள்ளே போயிட்டு குருக்கள் வந்து ஜடாரி அவருக்கு வைக்கும் போதுங்க பெருமாளுக்கே வைக்கிற மாதிரி வைக்கிறார். 500 ரூபா போட்டார். எனக்கு தொங்குன்னு தட்டிட்டு போயிட்டார். இந்த 8ஆம் கிளாஸில் வாத்தியார்கிட்ட வாங்கின குட்டு மாதிரி. பணம் மனிதனை தெய்வமாக்கும். ஒன்றும் இல்லை, கணவன் மனைவி அன்பு அக்கறை எல்லாம் இருக்கு. அன்புதான் அடிப்படை வாழ்க்கையில், அதெல்லாம் இல்லை பணம். சார் ஒய்ஃப் வேணான்னு சொன்னாலும் சரி, ஹஸ்பண்ட் வேணாலும் சரி போறாங்க சார். விவாகரத்துன்னு ஆயிடுச்சு, ஹஸ்பண்டே வேணான்னு ஆயிடுச்சு. ஆனாலும் ஜீவனாம்சம் கேட்குறாங்க பாருங்க, பணம். அதாவது நமக்கு சுதந்திரம் 1947 வந்ததுங்க. 1950 இந்தியா குடியரசு நாடாச்சு, சரியா? இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் திடீர்னு கவர்மெண்ட்டில் ஒரு ஜீவோ போட்டான். என்னென்னா, கணவனாக இருந்தாலும் மனைவியை துன்புறுத்தினால் வன்கொடுமை, அதனால் கேஸ் கொடுக்கலாம் ஒய்ஃபுங்கன்னு ஒரு ஜீவோ வந்ததுங்க. நம்ப மாட்டீங்க, தமிழ்நாட்டில் மட்டும் அடுத்த நாளே 3000 லேடிஸு கியூ நின்று மனு கொடுத்துட்டு போனாங்க. 3000 லேடிஸு. நான் சொல்கிறேன், 47 இன்னைய வரையும் எந்த ஒரு லேடியாவது போலீஸ் ஸ்டேஷனில் போய் தானா போய் என் கணவன் தன் வருமானத்துக்கு அதிகமாக சம்பாதிக்கிறார், அவர் மீது வழக்கு தொடுங்கள் எந்த லேடியாவது கேட்டிருக்காங்களா? கேட்கவே இல்லை. ஏன்? நாங்கள் சொல்றதே அவங்க தான். எதிர் வீட்டுக்கார் பாருங்க, கார் வாங்கிட்டார், நீங்களும் இருக்கீங்க. ஆக பணம் இருந்ததுன்னா போதும் சார். பணம் இருந்ததுன்னா தான் வாழ்க்கையில் சுயமரியாதை கடைசி வரையும் இருக்கணும். நீங்கள் இறக்கும் வரை உங்களுக்கு மரியாதை தேவைப்படும் என்றால் தனம் அவசியம். ஒரு ஆள் 60 வயசு 65 வயசு ரிட்டையர் வீட்டில் இருக்காருங்க. காலிங் பில் அடிக்குது, திறக்கிறாரு, பையன் நிற்கிறான், ஒரு பையன் கேபிள் டிவி பையன். அவன் இவரை பார்த்து கேட்குறான், வீட்டில் யாரும் இல்லை அப்படின்றான். கதவு திறந்திருக்காரு, இவர் தான், வீட்டில் யாரும் இல்லைன்னு. அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க தான் மனுஷன், கதவு திறக்கிறவன் இல்லை. நம்ம பையன், என் பையனுங்க பிறந்த நாளுக்கு போய் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன்னா, போப்பா அவர் வெறும் விபூதி தான் வைப்பாருன்றான். ஆக பணம் இருந்ததுன்னா போதுங்க. நான் சொல்றேன், 50,000 ரூபாய் பென்ஷன் வாங்குற எந்த முதியவரும் முதியோர் இல்லத்தில் இருப்பதில்லை. ஆக பணம் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய பெரிய ஆதாரம். பணம் வேண்டும், தனம் வேண்டும் சார். பணம் நிறைய இருந்துட்டா போதும் சார். ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணாலே போதும், கவலையே இல்லை. ஊரில் மரியாதை மிக்க மக்களில் நீங்களும் ஒருவராக இருப்பீர்கள். ஆக பதவி வேண்டுமென்றால் தனம் வேண்டும். தனம் முக்கியம், அதுதான் இன்பத்தை தருகிறது. ஆனால் ஐயா சொன்னார் தலைமை உரையில், தனம் மட்டும் இருந்துட்டா இன்பம் வந்துடுமான்னு. தனம் மட்டும் இருந்துட்டா இன்பம் வராது. அப்ப என்ன பண்ணணும்? செல்வத்தை எப்படி சேர்த்து செலவழிக்க வேண்டும் என்ற நிதி மேலாண்மை யாரிடம் இருக்கிறதோ அவன்தான் பாரதி கண்ட கனவை நனவாக்குகிறான். தனமும் இன்பமும் அவனிடம்தான் எப்பொழுதுமே இருக்கும். நிதி மேலாண்மை இருக்கணும். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்றேன்னு சொல்லிங்க அகலக்கால் வச்சு ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த வீடு வாசலெல்லாம் அடமானம் வச்சு எல்லாம் போய் தெருவில் நிற்கிறான். நிதி இல்லை, விதை நெல்ல சாப்பிட்ற மாதிரி ஆயிடும் அது. அதாவது ஒரு புது ஆக்டர் வரும், கொஞ்ச நாளைக்கு முன்னால் புது ஆக்டர் ஒருத்தர் 2 படம் ஹிட்டு கொடுத்தாரு. ஹிட்டு கொடுத்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினியை பார்த்து சொல்லியிருக்காரு, அடுத்த படம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னாராம். உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்னாராம், எது வேணாலும் ரிஸ்க் எடு, மாதம் செலவுக்கு 50,000 ரூபாய் வர அளவுக்கு ஒரு ஃபிக்ஸடு அது மாதிரி ஏதாவது போட்டு வச்சுட்டு அப்புறம் ரிஸ்க் எடு. ஏனென்றால் எப்பொழுது வேணாலும் தோல்வி வரும். வாழ்க்கையில் நிதி நிலைமை மோசமாகும். நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றிக்கு பதிலாக தோல்வியை சந்திக்கின்ற இடம் இருக்கும். அதனால்தான் பணம் என்பது நமக்கு அவசியம். ஆனால் அது எப்பொழுது இன்பத்தை தருகிறது என்று சொன்னால், எப்பொழுது நீங்கள் அதனை அழகாக கட்டி காப்பாற்றுகிறீர்களோ, நிதி மேலாண்மை செய்கிறீர்களோ, அப்பொழுதுதான் பணம் உங்களுக்கு உதவி செய்யும்.
அதுவும் இல்லாமல் இன்பம் என்பது வெறும் பணத்தினால் இல்லை, பணத்தினாலும் வரும் சார். 5 குழந்தை 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு குடும்பத் தலைவன் 5 குழந்தைய வச்சுன்னு ஒரு சாதாரண வேலையிலேருந்து குடும்பத்தை ஆரோக்கியமாக நடத்தி குழந்தைங்களை படிக்க வச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் முடியவே முடியாதுன்ற நிலைமையில நம்ம வந்து நிற்கிறோம். தனம் வேண்டும், செல்வம் வேண்டும், ஆனால் இன்பம் வேண்டும் என்றால் அந்த தனத்தையும் செல்வத்தையும் எப்படி நாம் உபயோகப்படுத்துகிறோம் என்பதில் தான் நம்முடைய சாமர்த்தியம் இருக்கிறது. அதாவது இன்பம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சார். மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு 4 வயசு குழந்தைக்கு பலூன் மகிழ்ச்சி, ஒரு 15 வயசு பையனுக்கு படிப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டா மகிழ்ச்சி, ஒரு நல்ல பெண்ணுக்கு வந்து நல்ல கணவன் அடைஞ்ச மகிழ்ச்சி. ஆக மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும், ஒவ்வொரு பருவத்துக்கும் மாறுபடும். ஆனால் செல்வம் என்பதுதான் எல்லோருக்கும் மாறுபடாத ஒரு இன்பத்தை தரும். அதை நல்ல விகிதத்தில் நாம் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு ரொம்ப நாளாக மோகனசுந்தர சார் பேசுகிறப்ப பக்கத்தில் உட்காந்து கேட்கணும் அப்படின்னு ஆசை. நானும் இந்த யூடியூப்லேயும் வீடியோலையும் தான் கேட்டுகிட்டே இருப்பேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் சிரிக்க வச்சுட்டே இருக்காரு. தேங்க்ஸ் அலாட் சார், ரொம்ப நல்லா இருந்தது சார், தேங்க்யூ. நான் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன், அதிக நேரம் நிறைய நேரம் தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன், பக்கத்துலேயே உட்காந்து பார்த்ததில்ல. அந்த ரியாக்ஷன்ஸோட ரொம்ப சட்டிலாக ரொம்ப ஈஸ் கோயிங்காக அவருடைய லாங்குவேஜ் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தட். அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றியும் கூட. எஸ், யா, என்ன மைக் வேணுமா? கொடுங்க. பார்த்தீங்களா, என்னையே கேட்குறாங்க. நம்ம ஊரில் எவன் மேலே நிற்கிறான்னு அவனே கேட்பாங்க, இது தரவா தந்தால் சரி தான். சத்தமாக பேசுகிறேன், அங்கே இதெல்லாம் கேட்கும், பரவாயில்லையா? ஓ, மைக்கில் பேசுறது அவர் ஆசைப்பட்டுருக்கு, தலைப்பெல்லாம் ஐடியா இல்லை. வணக்கம். வணக்கம். அதாவது பட்டிமன்றத்தில் சிரிக்க வைக்கிறத கூட சிந்திக்க வைக்கிறது ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமா இருக்கும். உங்களோட பேச்சில் நிறைய விஷயங்கள் நாங்கள் கேதர் பண்ணுறது சிரிக்கிறத விட அதிகமாக சிந்திக்க வைப்பீங்க. அது உங்ககிட்ட ஒரு நல்ல பாயிண்ட். இப்போ வந்து பணம் பெரிதா இல்லை வந்து அன்பு பெரிதா அப்படின்றதுல டைட்டில் வந்து பேசினாரு. அதாவது வாழ்க்கை ஓடுற நீங்க ஒரு தலைப்பு சொன்னா தேவையில்லை, நீங்க ஒரு உரை நிகழ்த்தினா நான் இப்ப நடத்துறது தலைப்பு நான் என்ன தலைப்பு உங்களுக்கு எது புரியலன்னு நினைக்கிறீங்க? எது புரிந்தால் வாழ்க்கையை புரியும் என்பது. ஆனா அவர் பேசினதுல வந்து பாத்தீங்கன்னா பணம் மட்டும் முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசினாரு. இல்ல அது சாப்பிட்டு பேசுங்க. இப்ப என்ன தலைப்புன்னு சொல்லுங்க. நான் ஏதாவது தலைப்பு நீங்க சஜஸ்ட் பண்றீங்களா எனக்குன்னு கேக்குறேன். அதைத்தான் சொல்ல வர்றேன். அதாவது பணம் மட்டும் முக்கியமா அல்லது அன்பு முக்கியமா அப்படின்றதுல சாருமே சொல்லல, பணம் மட்டும் முக்கியம்னே சொல்ல. அந்த பணத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்பதை பொறுத்தது அது. அதை பாரதி கோட் பண்ணியிருக்காருன்னு சொல்றாரு. அவர் வெளிப்படையா சில உண்மைகளை சொன்னார். ஏன்னா நீண்ட காலமான சில நம்பிக்கைகள் இருக்கு. பணம்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாத்தையும் பல கோடி ரூபாய் பணம் இருக்கு, சம்பாரிச்சு முடிச்ச பிறகு அவங்க கண்டுபிடிக்காங்க பணம் பெரிய விஷயம் இல்லை, நாமளும் சம்பாரிச்சு முடிச்சுட்டு அப்புறமா கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ரியாலிட்டி அவர் சொன்னார், அவ்வளவுதான். ஓகே, பணம் மட்டும் பெரியதா, இதான் உங்க தலைப்பு. ஓகே, யா, பணம் மட்டும் பெரியதா. ஓகே, இது பற்றின புரிதல். எனி other topic to suggest? என்னப்பா இந்த ஊர் இவ்வளவு அமைதியா இருக்கிய? சொல்லுங்கண்ணே. பணம் மட்டும் பெரியது. அப்போ இவர் கிளப்பிட்டு போனதுல இப்ப தலைப்பு முழுக்க எனக்கு அதுல வருது, பணம் மட்டும் பெரியது. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. அப்பா யார் அது? கரூரா? அதாவது இப்ப இளைய சமுதாயம் வந்து ஒரு பக்கம் நல்லது நோக்கி போயிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்களுக்கு வந்து நீங்க அட்வைஸ் பண்ற மாதிரி இல்ல வந்து புரியற மாதிரி இளைய சமுதாயம் என்ன தப்பு செய்யுதா நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. தெரியலையா? எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்காங்க. நீயான ப்ரோக்ராம் வந்து இல்ல குற்றம்னா இளைய எப்போதுமே இது வழக்கமா சொல்றதா. எப்போதுமே பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா வந்து நம்ம அப்பாவை சொல்ல என்ன சொல்லுவாரா, நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்பாரு. அவர் எப்படி இருந்தா நமக்கு தெரியாது, அதனாலே சொல்லுவார். அதுக்கப்புறம் அப்பா நம்மகிட்ட சொல்லுவார், நாங்களாம் சின்ன பிள்ளைகள் எப்படி இருந்தோம் தெரியுமான்னு. எப்பயாவது அவங்க அப்பாவோட வாத்தியார பள்ளிக்கூடத்தில் பாக்குறப்ப தான் நல்ல பிள்ளையா இருக்கா, அவங்க அப்பா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் தெரியும் நம்ம அப்பா என்ன ராவடித்தனம் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க குறிப்பா இந்த காலத்து இளைஞர்கள் இந்த பிரச்சனையில இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஒரு விஷயம் சொன்னா பெட்டர். முன்னை விட பொறுப்பா இல்ல, அதான அடிப்படையில தான். முன்னை விட பொறுப்பா இல்ல, பொறுப்பின்றி செயல்படுகிறது. ஓகே, தென் அடுத்து வேறு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. பாயிண்டே வருது, எனக்கு ஒரு விஷயம் புரியல. 2K
கிட்ஸோட டிக்ஷனரி கிரிஞ்ச் பூமர் கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா டிக்ஷனரி இருக்கும். கிரிஞ்ச் பூமர். ஓகே, யார் அந்த பூமர் அங்கிள் உங்க வீட்டுல? எல்லாருமே ஓகே. கிரிஞ்ச் பூமர் 2K கிட்ஸை புரியல. எது புரிந்தால் வாழ்க்கை புரியும். 2K கிட்ஸை புரியல. இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் பொறுப்பாக இருக்கிறார்கள், புரியல. பணம் வேணுமா, மகிழ்ச்சி வேணுமா, புரியல. வேற வணக்கம். வணக்கம். இப்போ நம்மளோட பயணத்துல பாத்தீங்கன்னா நம்ம சக மனிதர்களோட பழகிட்டு தான் இருக்கோம். ஆபீஸா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், நட்பு வட்டாரமா இருக்கட்டும், சொந்தமா இருக்கட்டும். சோ நம்ம அவங்க கிட்ட பழகுறோம். இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நினைக்கிறத நம்ம கொண்டு வரது இல்லாம அவங்கள சார்ந்து நம்ம வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணி போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சுயமாக வாழ முடியல, அடுத்தவனுக்காக வாழ வேண்டியிருக்கு. ரொம்ப குழப்பிட்டு பயன்படுத்த. டீச்சரா இருக்கீங்களா? டீச்சரா? எஸ் சார். சொன்னா இல்லையா, எவ்வளவு விளக்கமா பேசினாலே டீச்சர் தான். ஏன்னா ஒரு விஷயத்தை எலாபரேட்டிவா புரியுற மாதிரி சொல்ல முயற்சி பண்ணா அவங்க டீச்சர். தேங்க்யூ டீச்சர். ஓகே, சுயமாக செயல்பட முடியவில்லை. நம்மள நாம எப்படி புரிஞ்சுக்கிட்டு சமுதாயத்துல நடக்கணும், நம்மை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இப்பதான் கரெக்டா 9ஆம் கிளாஸ் கட்டுரையின் தலைப்பு. நம்மை நாம் சரியாக புரிந்து. தேங்க்யூ டீச்சர். யா, வேறு? வணக்கம். ஆமா சொல்லு. நீலாம் சின்ன பிள்ளை தானே, சத்தமா சொல்லு. நான் சின்ன பிள்ளையா? நீங்க இல்ல, அவ்வளவு நம்பிக்கைலாம் வேண்டாம். அவங்க பின்னால ஒரு பிள்ளை நிக்குது, அந்த பிள்ளை சின்ன பிள்ளை. இல்ல மைக் வேண்டாம், அந்த பிள்ளை சவுண்டாவே பேசும். அண்ணன்டே மைக் கொடுங்க. நீங்க சொல்லுமா. எது பண்ணாலும் சார், இப்ப எது பண்ணாலும் வந்து சந்தோஷமாவே யாரும் இருக்க மாட்டேன்றாங்க சார். எங்க ஜெனரேஷன் வந்து இன்டர்னல்ஸாலும் சும்மாவே இருக்காங்க, எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் நார்மலாவே இருக்காங்க. எங்க மெடிசன் ஸ்டூடெண்ட் அப்படிதான் இருக்காங்க. எது பண்ணாலும் மகிழ்ச்சியா இல்லையா? ஆமா சார். என்ன படிக்கிறீங்க சார்? மெடிசன். ஆமா, நீங்களே மகிழ்ச்சியா இல்லைன்னா நாங்க என்ன பண்றது சார்? அப்படிதான் சார் காலேஜ்லயும் சொல்றாங்க. ஓ, நீங்கள் எது பண்ணாலும் மகிழ்ச்சியா இல்லை இந்த தலைமுறைக்கு. அகைன் 2K கிட்ஸ்மா எங்க நீங்க கிரிஞ்சி பூமர் இருக்கிறீங்க, அவங்க நிம்மதியா இல்லைங்கிறாங்க. ஓகே, வேறு அண்ணன் கொடுங்க. இப்போ அவர்கிட்ட கொடுங்களேன், முன்னால் இருந்தவர். ஆனாமா கோச்சு கூட கொடுங்க. அவரு ஏரியா தாதான்னு நினைக்கிறேன். சொல்லுங்கண்ணா. தலைப்பு ஆரம்பத்திலே ஏரியா தாதான்ட்டீங்கன்னா என்ன பேசுறது? என்னங்க பெரிய மனுஷன் அப்படிதானே. 6வது அறிவு யூஸ் பண்ணலாமா வேண்டாமா? 6ஆம் அறிவை பயன்படுத்துவதா இல்லையா? ஓகே, 6ஆம் அறிவை. ஓகேண்ணா. லாஸ்ட் ஒன், கடைசி சார். சொல்லுங்க. அதாவது அனுபவ வாழ்க்கை ரொம்ப சிறந்ததா இல்லாட்டி புத்தக அறிவு சிறந்ததா? அனுபவமா புத்தகமா? ஓ, புத்தக கண்காட்சியில் வச்சு கேட்குறீங்களே சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு தலைப்புல இது கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஆஃப்டர் கொரோனா பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவர்கள்ட்ட வந்து பெரிய சேஞ்சஸ் தெரியும். அது ஒழுக்க நெறியிலிருந்து தவறுகிறதா மாணவர் சமூகம். ஓகே, நம்ம ஸ்பெசிஃபிக்கா இருக்கு ஆஃப்டர் கொரோனா எஸ்பெஷலி. ஒழுக்கம்ங்கிறத வந்து இது ஒரு தேவையில்லாத நம்ம பழமைவாதமோ அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது இன்றைய சமூகத்தில் அது யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா? கட்டாயமா, நல்ல டாபிக். அவங்களும் அதான் ஏற்கனவே சொன்னாங்க. ஆமா சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். சார், நான் ஒரு 12th ஸ்டூடண்ட். சோ இப்போ கொரோனாக்கு அப்புறம் எனக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கு. சோ how to eliminate the distraction? How to eliminate distraction? So அப்படி distraction மூலமா தப்பான முடிவெடுக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? Okay, what kind of a distraction is that? Yes sir. Thank you sir. No, what kind of a distraction is that? அம்மாடி அவங்கள்ட்ட கொடுங்க. என்ன மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்? கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அந்த மாதிரியா, இல்ல லைஃப் போர் அடிக்குதா? வாட் இஸ் ஹேப்பனிங்? கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சார். கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஓகே, காடி. சரி, எது புரிந்தால் வாழ்க்கை புரியும், அதானே சார்? ஆமா. மனைவி கணவனை புரிஞ்சுக்கணும், கணவன் மனைவியை புரிஞ்சுக்கணும் சார். அது டாபிக் பத்தி நீங்க பேசி நாங்க கேட்கணும் ஒரு ஆர்வம். ஓகே, மனைவி கணவனை குழந்தைகளோட வளர்ப்பு முறை சார். அவங்களை எப்படி வளர்த்தா, ஏன்னா அவங்க தான் அடுத்த சமுதாயம், அவங்களை எப்படி நம்ம வழிநடத்தணும்ன்றத இன்றைய பெற்றோர்கள் சில டாபிக். ஓகே, மனைவி கணவனை புரிந்து கொள்ளணும், கணவன் மனைவியை புரிந்து கொள்ளணும். ரெண்டு பேரும் குழந்தைகளை புரிஞ்சுக்கணும், குழந்தைகள் நம்மளை புரிஞ்சுக்கணும் சார். ஓகே, ஆரம்பிக்கலாமா சார்? ஒரே ஒரு சார், ஒரே ஒரு சார்ல ட்ரெயினுக்கு போகணும்னே, நான் என்ன பேச ஆரம்பிக்கல.
அதாவது வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆ. நாம மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுமா, ஆ. இல்ல சமுதாயத்தை சேர்த்து புரிஞ்சுக்கிட்டாதான் சமுதாயம் நம்மளை புரிஞ்சுக்கணுமா, நம்ம சமுதாயத்தை புரிஞ்சுக்கிறத கேக்குறீங்களா? இந்த சமுதாயத்தையும் நம்ம சேர்த்தே எடுத்துக்கிட்டு போக வேண்டியிருக்கா? ஓ, சமுதாயம் நம்மள மட்டுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை மொத்தம் இன்பமா பாத்துக்கிட்டா போதுமா, இல்ல நம்ம இன்பமா இருக்கு சமுதாயத்தோட பங்கு அதுல இருக்கா அப்படிங்கறதெல்லாம் ஒரு சந்தேகமாவே இருக்கும் எனக்கு. இந்த ஒரு படத்துல இல்ல யோகி பாபு சொல்லுவாரு, நான் ஒன்ன காண்டேத்தவன வண்டியில ஏத்தனமா, இவன் என்ன காண்டேத்தான், அது மாதிரி நான் ஏதாவது புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா என்னையே குழப்புற லெவலுக்கு ஒரு டாபிக் சொல்லிருக்கீங்க. இப்ப நீங்க என்ன மட்டும் நான் புரிஞ்சுக்கிறதா இல்ல சமுதாயத்தையும் சேர்த்து நான் புரிந்து கொள்ள வேண்டுமா? ஓகே, லாஸ்ட் ஒன். சொல்லுங்கம்மா. நான் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டேன். எனக்கு என்ன இந்த சமூகத்துல புரியலன்னா, பார்ன் வித் சில்வர் ஸ்பூனோ இல்ல ஓரளவுக்கு ஆவரேஜான அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களோ தான் அவங்க நினைச்சதை படிக்க முடியுமா? கஷ்டப்பட்டு நாங்க எவ்வளவுதான் ஸ்கோர் பண்ணி டாப்பர்னு பேர் எடுத்தாலும் நாங்க நினைச்சதை எங்களால படிக்க முடியல. அப்ப இந்த சமுதாயத்துல நாங்க எந்த சூழல வளர்ந்தோமோ அதே சூழலே தான் கல்வி பயின்று எங்க வாழ்க்கை கடைசியில அப்படியே சுத்திட்டு போயிருமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. இதுக்கு இப்போ பதில் சொல்லிடுறேன். ஏன்னா வாழ்க்கையில அப்பர் மிடில் கிளாஸும் அஃப்ளூவன்ட் பீப்புள் மட்டும்தான் வளர முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மேடையில் இருக்க யாரை வேணாலும் கேளுங்க, they never come from affluent family. உங்க கலெக்டர் வந்திருக்காரான்னு தெரியல, அவர் வந்தாருன்னா கேளுங்க அவர் அஃப்ளூவன்ட் ஃபேமிலியான்னு. ரைட்டா, வந்திருக்காரா சார்? ஆர் யூ கம் ஃப்ரம் an affluent family? இல்லையா? எங்க படிச்சீங்க சார்? மதுரையில் டாக்டர். ஏமா அவரும் டாக்டரா? It's a myth. இது ஒரு பிலீஃப். இதை நீங்க நம்புற வரைக்கும் வளர்ந்தவர்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கும் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை நம்ம காதுல சொல்றது ஒரு அவச்சொல். இதெல்லாம் நம்பாதீங்க. இந்த உலகத்துல ஆனா இப்ப நாங்க 12th முடிச்சு நல்ல மார்க் எடுத்தாலும் எங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கல. நாங்க ஆசைப்படுறதுக்கும் படிக்க முடியல. ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா அது கிடைக்கிற வரைக்கும் போராடுங்க. எனக்கும் கூட நான் ஆசைப்பட்டது நான் நினைச்சப்ப கிடைக்கல. அதனால என்ன நான் சொல்ல முயற்சி பண்ணனா, இந்த சமூகம் மாற வேண்டும் எனக்காக எதிர்பார்க்காதீங்க, மாத்துங்க. எல்லாம் பண்ணுங்க, ஜெயிச்சு மேல வாங்க. எதெல்லாம் தப்போ அதை மாத்துங்க. அதுக்கு ஒரு நாள் வரும். அந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்தை பாருங்க. மற்றபடி வலுத்தவனுக்கு வாழ்க்கைங்கிற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அதை பல ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு நம்ம ஜெயிச்சதெல்லாம் தாண்டி வந்து நின்றுட்டோம். அதனால இதை மைண்ட்ல ஏத்திக்காதீங்க. நீங்க உங்க பாதையில போயிட்டே இருங்க. ரைட்டா? இதெல்லாம் சின்ன சின்ன சர்க்கிள்கள். எல்லா நேரத்திலும் நமக்கு ரெட் கார்பெட்லாம் கிடைக்காது. நீங்க வளர்ந்து நின்ற பிறகு எல்லாரும் வா வான்னு சொல்லுவாங்க. வளர்ற வரைக்கும் இந்த உலகம் உங்களை ஏளனம் செய்யும். வளர்ந்து விட்ட பிறகு அண்ணாந்து பார்க்கும். அந்த நாள் வரைக்கும் காத்திருங்கள், அதற்காக போராடுங்கள். தட்ஸ் இட். அவ்வளவுதான். குட் லக்மா. ஓகே, shall I start பண்ணலாமா? என்னது ஐயோ நான் தொடங்குன தப்போ? இல்ல சார், நான் வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர். நான் சைக்கோதெரபி எல்லாம் படிச்சிருக்கேன். அதெல்லாம் விட ரொம்ப கஷ்டமான விஷயம் பேரண்டிங் மாதிரி தெரியுது. அந்த பேரண்டிங்ல பாத்தீங்கன்னா முக்கியமா வேல்யூ சிஸ்டம் எப்படி பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம இது பண்றதுங்கிறது புரிய மாட்டேங்குது. சோ அத வேல்யூ சிஸ்டம் எப்படி சொல்லி தரதுங்கிறது புரியலையா? ஆமா, எப்படி பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வேற மாதிரி போயிடுச்சு. இப்ப எப்படின்னா ஒரு மணி வேல்யூ பண்றாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேல்யூ, ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரூ ரிலேஷன்ஷிப்ல வேல்யூ பண்றது கிடையாது, ஜஸ்ட் ஜாலிக்காக பண்றது. சோ ஒரு உண்மையான வேல்யூஸ் என்ன, அந்த ப்ரையாரிட்டி இருக்குல்ல சார், ப்ரையாரிட்டிஸ் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ண முடியல. அவங்களோட ப்ரையாரிட்டி வேற மாதிரி இருக்கு, நம்மளுடைய ப்ரையாரிட்டி வேற மாதிரி இருக்கு. உங்க ப்ரையாரிட்டி ஏன் பிள்ளைங்க மேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க நீங்க? முதல்ல இல்ல, ஒரு சின்ன விஷயம் சார். இப்போ நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது பென்சில் தொலைஞ்சிச்சுன்னா ஒரு சின்ன பென்சிலோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. உண்மைதான், எனக்கு தெரியாது. இந்த கடந்த கால பீலாக்கள் இருக்கு, இதான் உலகம் முழுக்க ஏமாத்துற. சின்ன பிள்ளை எப்போது சின்ன பிள்ளை தான். 80ல பிறந்தாலும் நீங்க சின்ன பிள்ளை தான். அப்ப பென்சிலோட வேல்யூ நமக்கு தெரியாது. நம்ம அம்மா நம்ம கிட்ட சொன்ன அதே டயலாக் தான் இன்னமும் நம்ம சொல்றோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? உங்க அம்மா உங்கள்ட்ட ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க, இந்த ஒரு பேனா வாங்குறதுக்கு உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியுமா? அதே தான் நான் என் பிள்ளைகிட்ட சொல்றேன். இங்க பாரு, உனக்கு இந்த ஸ்கூல்ல சேர்த்து விட எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? இந்த டயலாக் மாறவே இல்லை. அப்ப grown up ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த உலகம் மாறிவிட்டதால் சிறு பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள் என்று நாம நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அவர்கள் சிறு பிள்ளைகள் தான். அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் நல்லது. அவங்க சீக்கிரமே பெரிய பிள்ளையானா ரொம்ப சீக்கிரமே வயசானவன் ஆயிருவாங்க, வீட்டை விட்டு வெளில அனுப்பிடுவாங்க. அப்புறம் என்ன கேட்காது. பிள்ளைகளாக இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். நத்திங் ராங் அபௌட் இட். தட் we expect too much from this generation. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய அவங்களுக்கு கொடுக்கறதுனால நிறைய எதிர்பார்க்கிறோம். ரைட்டா? இவர்கள் ஆலைகள் அல்ல, அதிகனரக வாகனங்கள் வைத்திருப்பதை போல பெரிய ஆலைகள்ங்கிறதுனால அதை நம்ம செய்யவும் முடியாது. ரைட்டா? லாஸ்ட் ஒன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அரசியலில் ஈடுபட வேண்டுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளும் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும். அப்புறம் அரசியல்னா 234 தொகுதி இருக்கு, அங்க இந்த ஓட்டு இருக்கு, இந்த ஜாதி இருக்குங்கிறதுல அரசியல். இந்த சமூகத்தை என் அறிவின் வழியாலும் என் உழைப்பின் வழியாலும் ஒருபடியாவது முன்னுக்கு கொண்டு செல்ல முடியுமா என்று நான் நினைத்து விட்டால் நான் அரசியலில் இருப்பதாக அர்த்தம். அப்படி பார்த்தா நீங்கள் அரசியல் இருக்கீங்க, நானும் அரசியல் இருக்கேன். அதுதான் அரசியல். சரி, நான் தொடங்கட்டுமா? மணி 8 ஆயிடுச்சு. நான் நினைச்சபடி ஒரு 15 நிமிஷம்
நிமிஷம் இதில் போயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. செட்டில் ஆயிடுமா? ஓகே. அழகா கடைசி ஆரம்பிச்சவர் ஒன்று சொன்னாரு, அதுலேருந்து நான் தொடங்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றவர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் பெற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய சிக்கலுக்கான முதல் காரணமே நாம் அடுத்தவரை புரிந்து கொள்ள முயற்சிப்பதுதான். நமக்கு சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கணவனோ மனைவியோ இருந்தா போற இடத்துல புரிஞ்சு நடந்துக்க. பெண்ணுக்கு சொல்லக்கூடிய முதல் முக்கியமான வார்த்தை என்ன? போற இடத்துல புரிஞ்சு நடந்துக்க. ஆண் பிள்ளைகளுக்கு இதை சொல்றதே கிடையாது. ஏன்னா ஆணுக்கு பெருசா புரிஞ்சுக்க முடியாது, அவனுக்கே தெரியும். ஆனால் ஆண்கள்கிட்ட பெருசா அதை சொல்லவே மாட்டாங்க. ஒரு டீ கடையில் போயிட்டு ஒரு ஆண் டீ மாஸ்டர் இருக்காருன்னு வச்சுங்களேன், 2 டீ, ஒன்று சக்கரை தூக்கலாம், இன்னொன்னு ஸ்ட்ராங்கான்னு மட்டும் சொல்லுங்களேன், ரெண்டையுமே மாற்றி தான் அவர் போடுவார். ஒரு டீ சக்கரை தூக்கலா கொடுத்தா கொடுத்துருவாப்ல, 2 டீயை நீங்க சொல்லி மாத்தினீங்கன்னா குழப்பி விட்டுருவாப்ல. ஆணுக்கு அது புரியாதுங்கனால என்ன சொல்லிடுவாங்கன்னா, பெண்ணுகிட்டே போய் சொல்லிவிடுவாங்க, போற இடத்துல புரிந்து நடந்துக்க, கணவரை புரிந்து கொள், மாமியாரை புரிந்து கொள், நாத்தனாரை புரிந்து கொள், மனிதர்களை புரிந்து கொள் என்பதுதான் இந்த உலகத்தின் ஆகப்பெரிய தத்துவமாக நம்பப்படுகிறது. 2வது, மனிதர்களை புரிந்து கொள்வது நமக்கு ஒரு ஈகோ தோணுது. எனக்கு அவர் நல்லா புரியும். நல்ல ஆதர்ச தம்பதிகளுக்கான அடையாளம் என்று நாம் எதை சொல்லுகிறோம்? இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்தவர்கள். ஆக்சுவலா சொல்ல போனா நன்கு புரியாதவர்கள் தான் நல்ல தம்பதிகள். நன்கு புரியாதவர்கள் தான் நல்ல தம்பதிகள். புரியாதப்ப நீங்க ஒத்துமையா இருந்தா தான் தம்பதியே. தாம்பத்தியம்ங்கிறதே புரியாத போது ஒத்துமையாக இருப்பதுதான். புரிந்து கொண்டு போத பிறகு நீங்க ஒத்துமையா இருந்தா என்ன, ஒத்துமையா இல்லாட்டி என்ன? உண்மையா சொல்ல போனா ஒரு மனுஷன் நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவரை விட்டு போயிருவீங்க, அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு போயிடும். மனிதனை மனிதன் புரிந்து கொள்ள முயற்சிப்பதுதான் வாழ்வின் சுவாரஸ்யம் ஒழிய முழுமையாக புரிந்து கொள்வது அல்ல. நமக்கு அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு பின்னணியில் இன்னொன்று என்ன இருக்குன்னு கேட்டா, ஆண் எப்படி வேணாலும் நடந்துக்குவான், அவனை புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வார்த்தையை நம்ம கிட்ட திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. உங்க பிள்ளைகள்கிட்ட பத்தி நீங்க சொல்லல, நீங்க கேட்கறலையே, அவர் புரிஞ்சுக்க கூடாதான் உங்க பிள்ளைங்க உங்கள்கிட்ட சண்டைக்கு வராங்க. சோ கால் டூ கிட்ஸ் கிரிஞ்சுன்னு சொல்றது, பூமர் அங்கிள்னு சொல்றது யாரை சொல்றாங்க தெரியுமா? போற இடத்துல புரிஞ்சு நடந்துக்க. என்ன புள்ள வளர்த்துருக்க, நாளைக்கு என்னை கேட்டுருவாங்க, உனக்கு சமைக்க தெரியலையான்னு சொல்றப்ப இவங்க சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி கிரிஞ்சாலாம் பேசாத போயிட்டு சொல்றது கொரியன் சீரிஸ் பார்க்க போயிடும். சரிதானே? அப்ப ஒரு பெண் வழி, பெண் தானாக எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அவளே அடங்கி போக வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த புரிந்து கொள்ளு. இன்னும் சொல்ல போனா புருஷ முண்டாட்டிக்கு நடுவில் சண்டை வர்றதுக்கான காரணம் இந்த புரிதல் தான். நமக்குள்ள எந்த சண்டையுமே கிடையாது. அவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் அவரை பிடிச்சிருக்கு, 2 பேரும் அன்புக்குரியவராக இருக்கிறார்கள், நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்குது. அப்புறம் சண்டை வருது அப்படின்னா சண்டை பிரச்சனைனால வர்றதில்லை. நான் உன்னை ஒரு மாதிரி புரிந்து வைத்திருக்கிறேன். என் கணவருக்கு இந்த விஷயத்தில் கோபம் வரும், இந்த விஷயத்தில் மகிழ்ச்சி அடைவார், இந்த விஷயத்தில் எரிச்சல் அடைவார், இந்த உணவு அவருக்கு பிடிக்கும், இந்த உறவு அவருக்கு பிடிக்காது என்று அவருக்கு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அவர் என்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்புக்கு புறம்பாக நடந்து கொள்கிறாரோ அன்றைக்கு ஒரு ஈகோ இடிக்கிறது. நான் உன்னை இப்படி புரிந்து வைத்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய புரிதலுக்கு மாறாக நீ நடந்திருக்கிறாய், அப்படின்னா என்னுடைய புரிதல் தவறான. எனக்கு என் மேல இருக்க கோபத்துல தான் என்ன திடீர்னு புதுசா அப்படின்னு கேள்வி கேட்கறீங்க. புதுசா வித்தியாசமா கோவப்படக்கூடாதா? அந்த அளவுக்கு திங்கட்கிழமை காலையில் 9 மணிக்கு தான் கோவம் வரும், ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? ஆண் பொருட்டு இந்த உலகத்தை அமைக்க வேண்டிய என்ன கட்டாயம் இருக்கிறது? ஏன் அது பெண் பொருட்டும் இருக்கக்கூடாது? ஆண் பொருட்டு இந்த உலகம் இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் புரிந்து நடந்து கொள் என்பது. புரிய முயற்சிப்பதுதான் வாழ்வின் அழகே ஒழிய புரிந்து கொள்வது அல்ல. நீங்க புரிஞ்சுக்கவும் முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விட்டுட்டு போயிருவீங்க. ஒரு மனுஷனை கம்ப்ளீட்டா புரிஞ்சா அவரை விட்டுட்டு போயிருவீங்க. எல்லாம் நல்லது கெட்டது புரிஞ்சிடும். மனுஷனுடைய கிரே ஷேட் வரைக்கும் தான் புரியணும். பிளாக் அண்ட் ஒயிட்டா எல்லாம் தெரிஞ்சு வச்சுனா அவன் அவ்வளவு கெட்டவனா தெரியும். இல்ல இவ்வளவு நல்லவனா இவனோட வாழ முடியாது, ரொம்ப நல்லவனோட வாழ முடியாது, ரொம்ப கெட்டவனோட வாழ முடியாது. நடுவாந்திரம் ஒரு கேரக்டர் இருக்கு, புரிஞ்சும் புரியாமலும், தெரிஞ்சும் தெரியாமலும், குழப்பமும் இல்லாமல். 80 வயசுல பாட்டி, 85 வயசுல தாத்தா கிடையா கடந்து செத்து போறாரு. செத்து போன தாத்தா கொண்டு போய் இடுகாட்டில் அடக்கம் செய்து விட்டு மறுநாள் எல்லாம் அந்த சம்பாஷணைகள், இந்த வேலைகள் எல்லாம் முடிந்து ஆசுவாசமாக அந்த கிளவிக்கிட்ட பேர பிள்ளைங்க ஒரு 10-12 உட்கார்ந்துக்கிட்டு தாத்தாவை பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்குது. தாத்தாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் அந்த பாட்டி. 8 புள்ள பெற்று அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் புள்ள பிறந்து 16-17 பேரம்பேத்தி எடுத்து 85 வயதில் இறந்து போனவுடைய மனைவி 80 வயதில் உட்கார்ந்து இருக்கிற கிளவி, வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட். அவரை பத்தி அழகா சொல்றாங்க. அவர் நல்ல மனுஷன், ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு, அன்பா பழகுவாரு, அந்த காலத்துல எனக்கு அவ்வளவு சுதந்திரங்களை கொடுத்தார், அந்த காலத்துல அவருக்கு இதெல்லாம் செஞ்சாரு பண்ணாரு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு போனாரு, எங்களுக்குள்ள நல்ல தாம்பத்தியம் இருந்தது, 8 பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், இன்றைக்கு 16 பேர பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கோம், எல்லாம் சொல்லி முடிச்சு அந்த பாட்டி சொல்லுது, என்ன ஒண்ணு அந்த மனுஷனை புரிஞ்சுக்கவே முடியாது. எது 8 பிள்ளை பெற்று 16 பேரம்பேத்தி எடுத்து கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு சொல்லாங்க புரிஞ்சுக்க முடியலன்னு. உங்களுக்கு 85 வயசுல தான் புரியும்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. கேட்கறவன் கேட்டுக்க, கேட்காதே போ. நான் என்ன புரியப்படாத வாழ்க்கை புரிஞ்சிருச்சு. லைஃப் will be very boring. லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல உங்களுடைய பாய் ஃப்ரெண்டு உங்க கேர்ள் ஃப்ரெண்டு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? அவர் இப்போது இதுதான் செய்வார் என்பது உங்க ஈகோ. ஒரு மனிதனை நான் முழுமையாக புரிந்து வைத்திருக்கேன் என்பது ஈகோ. மனிதரை புரிந்து கொள்ளவே முடியாது என்பதுதான் உண்மை. ஒரு மனிதரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பது எப்போது புரிகிறதோ அப்போது வாழ்க்கை புரிந்துவிடும். அவ்வளவுதான். லைஃப் நீங்க புரிஞ்சுக்கவே முடியாது. அப்படிதான் சுவாரஸ்யமே. நான் நிகழ்ச்சி தொடங்கின காலகட்டத்தில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு வருடம் ரொம்ப தடுமாற்றமாக இருந்தது. அப்ப என்னுடைய பயிற்சியாக நான் நினைத்துக் கொண்டிருந்த விஷயம் என்னன்னா, நம்ம பழகணும். பார்க்கிற மூஞ்சியை பார்த்தாலே கண்டுபிடிச்சோம், இந்த முகம் பேசும், இந்த முகம் பேசாது. இப்ப உங்களுக்கு இந்த அனுமானம்லாம் இருக்குல்ல, அவர் பாரு டப்புன்னு தூக்கி வேறு வேறு மைக் உங்களுக்கு கொடுப்பாரு, அவருக்கு தெரியுமியா
10-15 வருஷம் அந்த ஷோ நடத்துறான்ல, அவனுக்கே தெரியும் இவங்கள்ட்ட கொடுத்தா அவன் கரெக்டா பேசுவான் அப்படின்னு நீங்களே கூட நம்பக்கூடும். நான் அதை நம்பினேன். முதல் ஒரு விடத்தில் என்னுடைய பயிற்சியாக நான் நினைத்துக் கொண்டது, நமக்கு ஒரு அனுபவத்தை நாம் கிரியேட் பண்ணிக்கணும். என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த முகத்தை பார்த்தா அது பேசும், எந்த முகம் பேசாத நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு அறிவாளியாக நாம் மாற வேண்டும். மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தை சேர்த்து புரிஞ்சுக்கணுமான்னு கேட்டார்ல, சமூகத்தில் வந்திருக்க 50 பேரை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். 15 வருஷமா ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் முடியல. அப்ப நான் என்ன நம்ப ஆரம்பிச்சேன்னா, ஓரிரு வருடங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு தோன்றல் வந்தது. ஓ, இந்த முகம் பேசும், இந்த முகத்தில் இருக்கக்கூடிய கண் துடிக்கிறது, காது துடிக்கிறது, ஆள் ஒரு மாதிரி பார்த்தா மப்பா இருக்காப்ல, நல்லா பேசுவாப்ல அப்படின்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன். ஆனா 6 மாதத்துக்குள்ளே நம்பிக்கை ஓய்ந்தது. நிகழ்ச்சி முழுக்க கடைசி வரைக்கும் பேசாத மனுஷர் கடைசி 5 நிமிடத்திலே கையை தூக்கி கெஞ்சிய போது, ரொம்ப நேரமா அந்த மனுஷன் பேச ட்ரை பண்றாரு, யாரும் மைக் கொடுக்கலேன்னு கொடுங்க அப்படின்னு நானா ரெக்வஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு ஒருத்தர் கூட்டினா 3 மணி நேரம் நடந்த ஷோ மடைமாற்றம் செய்தார் அந்த ஒற்றை மனிதர். அப்போ தெரிஞ்சிச்சு எந்த மனுஷன் என்ன விஷயம் வரும்னு தெரியாது. அப்ப நான் ஹம்பிளா ஒரு முடிவு பண்ணேன், மனிதர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்க கூடாது. எந்த பூத்திலேருந்து எந்த பாம்பு வரும் தெரியவே தெரியாது. யாரிடம் என்ன கருத்து இருக்கிறதுன்னு தெரியாது, எவரிடம் என்ன அறிவு இருக்கிறதுன்னு தெரியாது, எவரிடம் இந்த புத்திசாலித்தனம் இருக்குன்னு தெரியாது. இப்ப நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. பீப்புள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணுவீங்க. ஏன் மாமியார் கோபக்காரி, குணக்காரி கிடையாது. 15 வருஷம் கழிச்சு எல்லா பிரச்சனையும் சோழியெல்லாம் முடிச்சு விட்டு, குடும்பத்தை எல்லாம் பிரிச்சு விட்டு, அடியோ அடின்னு அடிச்சு தெருவெல்லாம் நாரி எல்லாம் முடிஞ்சு 15 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு நாள் என் மூத்த மருமக மாதிரி ஆகாதென்று யாரோ ஒருவரிடம் உங்கள் மாமியார் சொல்ல கதையை 15 வருஷம் கழிச்சு அந்த பைத்தியம் வந்து சொல்லி தொலைய மாட்டேன். சண்டை நடக்கிறப்பெல்லாம் சும்மா இருப்பாங்க. 15 வருஷம் கழிச்சு உன் மாமியார் நீ கல்யாணம் பண்ணி வந்தப்ப சொன்னிச்சு 10ஆம் நாள் என் குடும்பத்தோட கொலை விளக்கு வந்துட்டா, இனி நான் நிம்மதியா சாவேன்னு சொன்னாங்க உங்க மாமியார். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணாக உன்னை அவங்க பார்த்தாங்கன்னு எப்ப சொல்றாங்க? 15 வருஷத்துக்குள்ள எல்லா சண்டையும் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன ஆச்சு? இப்ப சொல்றாங்க இப்ப ஓடி போய் அழுது ஏதாவது நடக்க போதா? என்ன, ஒன்றும் நடக்க போறதே கிடையாது. காரணம் என்ன? இந்த 15 ஆண்டுகள்ல 2 பேருக்கும் நடந்த பிரச்சனை, மாமியாரை புரிந்து கொள்ள மருமகள் முயற்சித்ததும் மருமகளை புரிந்து கொள்ள மாமியார் நினைத்ததும் தான். இது அறிவின் கூற்று என்று நாம் நம்பிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கையில சில விஷயத்துல அப்படியே விட்டுரும். அவன் அப்படிதான் அப்படிம்பாங்க. அது ரொம்ப அல்பமான வார்த்தை மாதிரி தோணும், ரொம்ப சொற்பமான அர்த்தம் இல்லாத முட்டாள்தனமான வாக்கு போல தோணும். அவ அப்படிதாங்க சில நேரம் பைத்தியக்காரத்தனமா பண்ணுவாப்ல, அந்த மனுஷன் அப்படிதான் இருப்பாப்ல, திடுக்கு நாய் மாதிரி விடுவான். அப்படின்னா சில வீடுகள் நம்முடைய வார்த்தைகள் இருக்கு. நம்முடைய பாட்டிமார்கள், சித்திமார்கள், அம்மாக்கள், அத்தைகள் சொன்ன வார்த்தைகள்லாம் இப்ப நமக்கு தப்பா தெரியுது. ஃபர்னிஷ்டா இல்ல, ஐ நோ மை பாய், ஐ நோ மை காய் அப்படிங்கிறது இப்ப நமக்கு பெரிய விஷயமாக தெரிகிறது. அவங்களுக்கு ரியாலிட்டியில் ஒன்று புரிஞ்சிருச்சு. நம்மை விட நெருக்கமான தாம்பத்திய வாழ்க்கையை வாழ்ந்தது கூட ஒரு காரணமாக அவர்களுக்கு இருக்கலாம். மனிதனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்லயுமே நீங்க நண்பர்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. நீங்க நண்பர்களை புரிஞ்சுக்கிறதுனால தான் டெஃபினேஷன்ஸ் கிரியேட் பண்ண பாக்குறீங்க. ஹூ இஸ் குட் ஃப்ரெண்ட்? மோகனசுந்தர் சாருக்கு ஒரு பாராட்டோடு வாழ்த்துக்களோடு ஒரு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் த குட் ஸ்பீச் சார். ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம என்ன செய்ய ட்ரை பண்ணணும்னு கேட்டா, we are trying to understand people. இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றதுனால டெஃபினேஷன்ஸ் கிரியேட் பண்ண பார்க்குறோம். யார் நல்ல நண்பன் ஒரு டெஃபினேஷன் கிரியேட் பண்ண பார்க்குறோம். யார் நல்ல உறவுக்காரோ டெஃபினேஷன் கிரியேட் பண்ண பார்க்குறோம். கஷ்டத்தில் வரும் உறவுகளே சிறந்த உறவுகள் ஒரு கருத்தை சொல்லி பார்க்கிறோம். யார் ஒருவன் துன்பமான நேரத்தில் உன்னோடு துணை நிற்கிறானோ அவனை நல்ல நண்பன் அப்படின்னு சொல்ல பார்க்கிறோம். இதெல்லாம் எங்கேருந்து வருது? புரிதலில் இருந்து வருகிறது. ஒரு நண்பன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு புரிதல் வருகிறது. என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெருசா நான் நல்லது கெட்டதுக்கு போனது இல்லை. என்னுடைய கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ண காலகட்டத்திலிருந்து ஒரே போராட்டம் தான். ரிப்போர்ட்டிங்னு ஒரு கெரியர் நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப நல்ல நாள் பெரிய நாள் எல்லாத்துலையும் நீங்க வேலையில தான் இருக்கணும், வீட்டுக்கு போகவே முடியாது. ஊரெல்லாம் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கப்ப ஊரெல்லாம் எப்படி தீபாவளி கொண்டாடுறதுன்னு எதிர்த்து டிவி நியூஸ்ல போட்டுக்கிட்டு போனாங்க. ஊரெல்லாம் பொங்கலுக்கு பஸ்ல போயிட்டு இருக்க, பொங்கலுக்கு போறதுக்கு பஸ்ல போறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு போறாங்க. நான் பஸ் எல்லாத்தையும் ஏறி பாதி தூரம் விழுப்புரம் வரைக்கும் 10 பஸ் பிடிச்சி இவ்வளவு கஷ்டப்பட்டு மக்கள் ஊருக்கு போறாங்கன்னு திரும்ப ஏதோ ஒரு வழியா வந்து சேரும். வேலை மட்டுமே பார்த்துக்கிட்டு இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வளர்ந்து 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 ஒரு பொசிஷனுக்கு நம்ம வர்றோம். அப்போ இப்படி வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் பெரிதாக யாருடைய திருமணத்துக்கு நான் போனதே கிடையாது. அவங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனதே கிடையாது. கிரகப்பிரவேசங்களுக்கு போனதே கிடையாது. ஒரு நல்ல விஷயம் போனதே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல உள்மன அழுத்தம், அவர்களுக்கு ஆபத்தோ பிரச்சனை என்று வருகிற போது முதலாக நாங்கள் நிற்பேன். எங்க அப்பா எனக்கு அடிக்கடி சொல்வார், நீ நல்லதுக்கு நிக்கலனாலும் அல்லதுக்கு நிக்கணும் அப்படிம்பாரு. அப்ப நல்லதுகளை கலந்து கொள்ளாத நண்பன், உங்களுடைய திருமண வீட்டு வரவேற்பு நிகழ்ச்சியிலே முதல் வரிசையிலே உட்காராத உங்கள் நண்பன் கெட்ட நண்பனா? உங்களுடைய சுபகாரியங்களில் கலந்து கொள்ளாத ஒரு நண்பன் கெட்ட நண்பனா? சில பேர் காசு கொடுத்து நிற்பான், சில பேர் ஆளா வந்து நிற்பான். எவனுக்கு என்ன முடியுதோ அப்படி நிற்பான். மனுஷனா ஏத்துக்குங்க, புரிஞ்சுக்கிட்டு அவன் இப்படித்தான் இருக்கும், நிர்பந்திக்காதீங்க. அது பெரும் தொந்தரம். மனுஷனா இருக்க அப்படிதான். கோபக்காரன் தான், குணம் கெட்டவன் கிடையாது. இந்த உலகத்திலேயும் கோபக்காரன் கெட்ட பேரு. அது எல்லாரும் குணமானா இருக்கணும். என்ன லாஜிக் இது? கெக்கேன்னு ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா என்ன? ஒருத்தர் பேசிட்டே இருக்கணுமா என்ன? இது எல்லாமே நம்முடைய ஒப்பீனியன் மேக்கிங்க்கு பயனுள்ளதாக இருக்கு. நான் ஒரு ஒப்பீனியனை மேக் பண்றதுக்கு, ஒரு ஒப்பீனியன் நான் சொல்றதுக்கு, நான் ஜட்ஜ் பண்றதுக்கு எனக்கு சௌரியமா இருக்கிறதுனால புரிந்து கொள்ள முயற்சித்து கொண்டே இருக்கிறோம். இதனாலதான் ஒப்பீனியன்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. கோபம் உள்ளவன்லாம் கெட்டவன், இவெல்லாம் நல்லவன், சிரிக்க பேசுகிறவன் இப்படிப்பட்டவன், இவன் சிந்தனைக்காரன், எப்போது படித்துக் கொண்டிருப்பான். இப்போ உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன்லாம் இருக்குல்ல, கோபிநாத் நீங்க வெளியில இருந்து புரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணுவீங்க. அந்த புரிதலை பல விஷயம் சொல்லட்டா,
கோபிநாத் வீட்டில் 100 கோட்டுகள் வைத்திருப்பார். இருக்கா இல்லையா? அந்த ஆள் தூங்குறப்ப கோட் போட்டுக்கு தான் தூங்குவான். அவன் ஒரு கோபக்காரன். இங்க இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் படிச்சதெல்லாம் கரைச்சி குடிச்சிருவேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் தனியாக லைப்ரரி வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசை. ஒவ்வொருத்தருக்கும் வளர வளர ஒன்று செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச துறையில் ஏதோ பிடிக்கும். நம்ம ஒரு 1000 புத்தகமாக வச்சு ஒரு லைப்ரரி வச்சுக்கணும் அப்படின்னு. அப்போ அப்படி நான் வாங்கின புத்தகம், சேர்த்த புத்தகம், எனக்கு பரிசீலிக்கப்பட்ட புத்தகங்கள், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டு வந்த புத்தகங்கள், எங்கிட்ட இருந்த எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1500 2000 புத்தகம் வச்சு எனக்கு ஒரு லைப்ரரி நான் வச்சுக்கிட்டேன் ஆஃபீஸ் வச்சப்போ. ஆனால் வர்றவங்களை என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இந்த 2000 புத்தகத்தை இவர் படிச்சுக்கிட்டாரு, எனக்கு கோபிநாத் வருஷம் முழுக்க பேசிக்கிட்டே இருக்காரு, அதனால இவருக்கு இது எல்லாம் தெரியும். இது உங்க ஒப்பீனியன். கோபிநாத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிப்பது. கோபிநாத்தை நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சிக்காதீங்க. நான் தான் உங்க பொண்டாட்டியை புரிஞ்சுக்காதீங்கிறேனே, நீ என்னத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் கோபிநாத்தை புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல்ல தான் வந்த ஒண்ணுமே கேட்பாங்க, சார் கோட் போட்டு வரல எது இன்னைக்காவது பரவாயில்ல, நம்ம தாசில்தார் வந்து ஏதோ என்னை கூட்டிட்டு வந்துட்டாரு. சில நேரத்துலலாம் 5 மணிக்கு அரை இருட்டில் இறங்குறப்ப, சார் உங்க கோட் எங்கம்மா, எவ்வளவு ஆத்திரமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. பல்லு விளக்காம வணக்கம் சொல்லாம வாயை மூடிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்மகிட்ட உங்க கோட் எங்கம்மா? அப்ப நான் ட்ரெயின்ல கோட் போட்டு வந்து நினைச்சா அப்புறம் டிடிஆர் யாரு, நான் யாரு? This is your understanding. We guys are trained to understand people. By that we are satisfying our own ego. இதன் வழியாக நம்முடைய ஈகோ நம்ம திருப்திப்படுத்திக்கிறோம். எனக்கு இன்னார தெரியும், இவரை புரியும், என் கணவர் என்னை போல புரிந்தவர்கள் யாரும் இல்லை. உங்களுக்கு உங்க நாத்தனாருக்கு என்ன சண்டை யோசிச்சு பாருங்க. There is a warrior called நாத்தனார் at every home. மாமியார் பிரச்சனை இப்ப முடிஞ்சு போச்சு, அது ஓல்டு எபிசோட். இப்பெல்லாம் ஒன்லி நாத்தனார் ப்ராப்ளம். ஓகே, இந்த பிள்ளைங்களாம் அம்மாக்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. இந்த பிள்ளைங்க கொண்டுகிட்டு போயிடுவாளுவா, இருக்கதையும் கூட அத்துக்கிட்டு போயிடும். பயலுகளும் முழுக்க அந்த பக்கமாக போயிடுறானுங்க. அதனால அனுசரிச்ச மேனிக்கு இருந்துக்குவோம். நாம கொஞ்சம் மருமகளோடு அனுசரணையாக இருந்தால் தான் மகனோடு சேர்ந்து இருக்க முடியும். அப்ப அம்மாக்களுக்கு பயம் வந்துருச்சு. நாத்தனார்களுக்கு அந்த பயம் இல்லை. அவங்க தான் திரும்ப நம்ம இன்னொரு வீட்டுக்கு போயிடறாங்க. என்ன இருந்தாலும் அண்ணங்கார அவங்க தான் இப்ப சண்டைக்கு வராங்க. உங்க கூட உங்களுக்கு ரொம்ப தெரியுமா, எங்க அண்ணனுக்கு இது பிடிக்காது, எங்க அண்ணனுக்கு எல்லோ சரியா பிடிக்காது, அதை கட்டிக்கிட்டு வாரீங்களே. இத்தனைக்கு எல்லோ சாரி எடுத்து காட்டி ஏங்க இதை கட்டிட்டு வரட்டுமா நீங்க கேட்டு, அந்த அதை பார்க்காமலே ஊன்னு சொல்லுவான். நீங்க கவனிச்சு பாருங்களேன், நீங்க என்னைக்காவது உன்னை காட்டி இதை கட்டிட்டு வருமானு கேட்கல, நோ சொல்லியிருக்காரு கவனிங்க. இது வேண்டான்னு சொல்லவே மாட்டார். ஏன்னா வேண்டான்னு சொன்னாலும் நீங்க அதை தான் கட்ட போறீங்க. It is going to be your choice. Nothing wrong about it. ரைட்டா? அப்ப we are trying to please someone in life. புரிதலின் வழியாக யாரையா ப்ளீஸ் பண்ண பார்த்துக்கிட்டே இருக்கும். அவருக்கு இது பிடிச்சிருக்கா செக் பண்ணிட்டே இருக்கும். லைஃப்ல நீங்க ரொம்ப அது ஒரு டார்ச்சரஸ் ப்ராசஸ். நீங்க சொன்னீங்களே இப்ப 2K கிட்ஸ் எல்லாம் ரொம்ப கிரிஞ்சுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க கிரிஞ்சுன்னு சொல்றாங்க. ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு எஃபர்ட் எடுத்துட்டே இருக்கிறது என்னுடைய லைஃபோட பெரிய பகுதியை திரும்ப கழிக்குது. ஒரு இது புரிஞ்சிருக்குமோ, இன்னைக்கு நான் செஞ்சு கொடுத்த தக்காளி தொக்கு இந்த ஆளுக்கு பிடிச்சிருக்குமா, விரும்பி தான் அவர் இதை ஃபேக்டரியில வச்சு சாப்பிட்டுப்பாரா, சாப்பிட்டுக்க மாட்டாரா, அந்த ஆள் அதை திறந்தே பார்க்காம குப்பனால போய் பிரியாணி தின்ன விவகாரம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. லைஃப் இஸ் சோ சிம்பிள், டோன்ட் ட்ரை டு காம்ப்ளிகேட் இட். அவருக்கு நீங்க தக்காளி தொக்கு வச்சுங்கிற கதையே தெரியாது. ரைட்டா? நீங்க அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க. பிகாஸ் யூ ஆர் ப்ளீசிங் பர்சன்ஸ், ப்ளீசிங் பீப்புள், அப்சசிங் வித் பீப்புள், பிகாஸ் யூ ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். இது குழந்தை விஷயத்துல இப்படிதான். குழந்தைங்களை ரொம்ப புரிஞ்சுக்க முயற்சிக்கிறீங்க. இந்த பிள்ளைகள் உங்களுடைய காலம் முழுக்க இருக்கும்னு நினைக்கிறீங்க. 5-6 பிள்ளை பெற்றப்ப இந்த எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பாக்கெல்லாம் ஜாலியா தெரிஞ்சாங்க. அவர் கூட சார் சொன்னார்ல, இது போக எங்க தாத்தா வேலைக்கும் போனார். அது மாதிரி 7-8 பிள்ளை பெற்றப்ப எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்பாக்களுக்கு பயம் இல்லை, அம்மாக்களுக்கு பயம் இல்லை, குடும்பத்தில் எந்த பயமும் இல்லை. We never try to understand our own kids. அப்பாக்கள் ரொம்ப அசம்பந்தமாக அதை பேசுவார்கள். நமக்கு இன்னைக்கு பேச்சுப்படி பார்த்தா அது அப்பாக்கள் பொறுப்பில்லாதவர்களாக இருந்தது போல தோன்றும். இல்லை, அப்பாக்கள் நம்பிக்கையோடு இருந்தார்கள். நம்பிக்கை இருக்கிற இடத்துல தேவையில்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியம் கிடையாது. புரிஞ்சுக்க முயற்சிக்கிறப்ப நீங்க ஈகோயிஸ்டிக்கா மாறிட்டே இருக்கீங்க. இவன் மூத்த பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான்னு சொல்லுவார் கரெக்டா. இவன் 2வது 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், கொஞ்சம் சுட்டி, அவ்வளவுதான். அப்பாவுக்கு 2 பிள்ளைகளை பத்தி இவ்வளவுதான் தெரியும். 3வது பையனை பத்தி சொல்லல. இவன் 6ஆம் கிளாஸ் படிக்கிறான், நல்லா படிக்கிறான் போல் இருக்கு. புக்கோவும் கைமா தான் தெரிகிறான் எப்ப பார்த்தாலும். இவன் அம்மாவுடைய சித்திரம் 4வது பையன், அது என்னன்னே தெரியல, அங்கேயே அடுப்பிலே கிடக்குறான். இந்த 5வது பிள்ளை ஏப்பா நீ படிக்கிற அப்படிம்பாரு. அடுத்து 6வது இவன் பேரு குழம்பிடும். 6வது பிள்ளை பேர் இதுதான், 7வது பிள்ளை பேர் அது. 8வது இவன் ரவுடி பையங்க, வாத்தியார் அடிப்பான். 9வது இவன் என்ன போறானே தெரியல, என் சொத்தை அழிப்பான் பாரு. 9 பிள்ளையும் 9 மாதிரி அப்பாவால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு டெம்ப்ளேட் அவர் பிக்ஸ் பண்ணவே கிடையாது. என் பிள்ளை அசகாய சூரனாக இருக்க வேண்டும் என்று தந்தைகள் நினைக்கவில்லை. அவர்கள் பிள்ளைகளாக இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். இப்ப பிரச்சனை எங்கன்னா, நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். வாழ்க்கை எனக்கு இது வழியாக புரிந்து விட்டது. ஒரு பிள்ளைக்கான ப்ளூ பிரிண்ட் என்னால உருவாக்க முடியும். நீங்க இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி, யூ கான்ட் கிரியேட் a blueprint. Even God doesn't have a blueprint. இந்த வாழ்க்கை எந்த இடத்துல வந்து இருக்கும் என்று யாரிடமும் ப்ளூ பிரிண்ட் இல்லை. அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்ம எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது நமக்கு புரியவே இல்லை, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. We are going to fail.
அப்புறம் அது ரொம்ப டார்ச்சரஸ் ப்ராசஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு மனுஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது டார்ச்சரஸ் ப்ராசஸ் மாதிரி ஒரு ஃபியூச்சரை டிசைட் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப டார்ச்சரஸ் ப்ராசஸ். இப்போ உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிறது 2022 அப்படின்னு வச்சுங்களேன், இன்னைய தேதிக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட படிப்பு பிரபலமான படிப்பு என்று நீங்கள் நம்புவீர்கள், அந்த படிப்புல கொண்டு சேர்த்து விடுவீங்க. 5 வருஷத்துல ஆட்டோமேட்டிக்கா மாறி போயிடும். உங்கள்கிட்ட ப்ளூ பிரிண்டே கிடையாது. அப்ப அவனுக்கு எது பிடிக்குதோ, நான் நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை என்னால் வாழவே முடியவில்லை இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு விவகாரம் நமக்கு தெரியாது. நாம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம குடும்பத்தில் எவனாவது இன்ஜினியர் தான் பூரா போய் இன்ஜினியர் ஆக்கலாம், நம்ம குடும்பத்தில் எவனாவது டாக்டர் இருந்தா எல்லாரும் டாக்டர் ஆக்கலாம். நமக்கு தெரிஞ்ச 2 கனவு தான், டாக்டர் இன்ஜினியர். ரைட்டா? 90களில் பிறந்த இங்க பல பேருக்கு 2 கனவு தான் இருக்கும் பெரும்பாலும். ஒன்னு டாக்டர் ஆகுது, இன்னொன்று இன்ஜினியர் ஆகுது. இன்னைக்கு என்னமோ ஆகலாம், இன்னைக்கு எக்கச்சக்கமா படிக்கிறாங்க. என்ன இருக்கு என்ன இல்லைன்னு எனக்கு தெரியல. அப்ப we are trying to give a blueprint. பிள்ளைகள் மீது அப்சஸ்டாவே இருக்கும். இந்த ஒத்த பிள்ளை 2 பிள்ளை. இப்போ சமீபத்தில் கூட நீயா நானால ஒரு பிள்ளைக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு கேட்டா, பிள்ளையை தொடக்கூடாதுங்கிறாங்க, கிட்ட வரக்கூடாதுங்கிறாங்க, முத்தம் கொடுக்கக்கூடாது, சாப்பாடு கொடுக்கக்கூடாது, ஸ்நாக்ஸ் கொடுக்கக்கூடாது. பேசாம பெத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதானே. வச்சு எடுத்து கொண்டு ஸ்கூல்ல ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திறந்து ஊட்டி விட்டு பிள்ளைய வளர்க்க பார்க்குறீங்க. பிகாஸ் எனக்கு பிள்ளை எனக்கு புரியும், என் பிள்ளைக்கு எப்போ என்ன வேணும்னு எனக்கு தான் தெரியும். அந்த பிள்ளை 16 வயசுல அது பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலையை பார்க்கும், உங்களுக்கு அது புரியாது. அப்போ உங்களுக்கு வயிற்றுச்சலாக இருக்கும், என் பிள்ளை எனக்கு புரியலையா, நான் ஒரு நல்ல மம்மியா. செக் பண்ணி பாருங்க, எவ்வளோ அம்மாக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய 30 வயதில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் எல்லாரும் மனசார சொல்லுங்க, எவ்வளவு தடவை உங்க மனசுல கை வச்சு நான் ஒரு நல்ல அம்மாவா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நல்ல மனைவியா இல்லையான்னு கூட நீங்க கேட்கறது இல்லை, இப்ப தேவையும் இல்லை. ரைட்டா? ஆனா நல்ல அம்மாவா இல்லையான்னு ஏதாவது ஏன் கில்ட் ஆகணும்னா, என் பிள்ளைக்கு நான் பெஸ்ட் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறீங்க. டோன்ட் ட்ரை டு கிவ் த பெஸ்ட் டு யுவர் கிட். Don't try to give the best to your kid. After all, you are just a parent. என்ன தம்பி இப்படி கடுப்பு ஏத்துறீங்க, நாங்க ஜஸ்ட் பேரண்ட். ஆமா, அவ்வளவுதான். இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள். அவர்களுக்கு 1008 வேலை இருக்கு. நாம என்ன பண்ற, பிள்ளையை புரிஞ்சுக்க பார்க்கிறோம், பிள்ளையோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண முடியும்னு பார்க்கிறோம். அப்ப என்ன பண்றோம், நம்ம நினைச்சபடி பார்க்கிறோம். இப்பவே இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், 2ஆம் கிளாஸ்ல என்னுடைய கையெழுத்தை திருத்தமாக மாற்ற வேண்டும், 3ஆம் கிளாஸ்ல இது சொல்லி கொடுத்துணும், 10ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ள பிள்ளைங்க என்னென்ன நீங்க படிச்சிருந்து மட்டும் பார்த்துருங்க. ஃபோனட்டிக்ஸ் படிக்கிறீங்களா, ஜூடோ, கராத்தே, சிலம்பம், என்னென்ன உண்டோ எல்லாம் அம்புட்டு எங்க திரு கடைசியில் 10th போய் வீதி எதுவும் தெரியவும் தெரியாது. பேன் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், இந்த மாஸ்டர் ஆஃப் நன் அப்படிங்கிற மாதிரி. காரணம், பிள்ளைங்களை ரொம்ப அப்சஸ் ஆயிட்டு இருக்கு. பிள்ளைங்களை கைப்பிடிக்கலே வச்சுன்னா அந்த பிள்ளைகள் நன்றாக வளரும் நினைக்கிறீங்க. கிடையாது. பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கவே முடியாது, பிள்ளைகள் வளரும். பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கவே முடியாது, பிள்ளைகள் தானா தான் வளரும். தானா வளர்ந்தா தான் மரம், நீங்களா வளர்த்தா குரோட்டன் செடி. தொட்டியில வச்சு வீட்டிலே வச்சுக்க வேண்டியதான். அவனால நாட்டுக்கு புண்ணியம்ல, வீட்டுக்கு புண்ணியம்ல. வளரட்டும், லெட் தம் கோ, போகட்டும், 4 இடத்துல விழுகட்டும், முட்டியில அடிபடட்டும், மூக்குல ஸ்ராய்ப்பு விழுகட்டும், பக்கத்து வீட்டுக்கார சப்பு நிறையட்டும், ஏன்னு தெரியட்டும், அவனுங்களுக்குள்ளே பேசி அவனுங்களே சமாதான உடன்படிக்கைக்கு வரட்டும், அவர்களாகவே வரட்டும், அவனே பழகட்டும், அவனே பேசட்டும், அவனே புழங்கட்டும். நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க, நீங்களே யாரோட பழகணும் முடிவெடுத்துறீங்க, எந்த சொந்தக்காரனோட பழகணும் பழகக்கூடாது நீங்களே முடிவெடுத்துறீங்க. Who are you to decide the future of a kid? அவர்கள் இந்த உலகத்திற்கானவர்கள், இந்த சமூகத்திற்கானவர்கள். நீங்கள் எப்படி தீர்மானிக்க முடியும்? அப்சசிங் கிட்ஸ். பிள்ளையை கையோட வச்சுக்கணும், ஆம்பளை பிள்ளைங்களை கையோட வச்சுக்கலாம். அம்மாக்களுக்கு அவ்வளவு பெரிய பேரானந்தம். இவ்வளவு காலகட்டத்திற்கு பிறகும், கல்வி அறிவி வளர்ந்த பிறகும், சமூக மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகும் கூட அம்மாக்கள் இன்னும் என்ன நம்புறீங்க? எதிர்காலத்திலே என் கணவருக்கு பின்னால் என் ஆண் பிள்ளைதான் என்னை காப்பாற்றும் என்று இன்னமும் கூட நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு அப்படி சொல்றேன், நான் மீடியாவில் இருக்கிறேன், நல்லது கெட்டது பார்க்கிறேன். குறைஞ்சபட்சம் என்னுடைய நிகழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. மக்களோடு கலந்து பழகுவதற்கான ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தி வந்திருக்கிறது. இந்த அடிப்படையிலேருந்தே நான் சொல்றேன், இன்னைக்கு அம்மா அப்பா வச்சு பார்த்துக்கிற ஆம்பளை பிள்ளைகளோட அம்மா அப்பா வச்சு பார்த்துக்கிற பொம்பளை பிள்ளைய தான் அதிகம். அதுங்களுக்கு தான் அந்த வாய்ப்பும் இருக்கு. ரைட்டா? அதுங்களுக்கு தான் அந்த வாய்ப்பும் இருக்குது. இப்ப பசங்களுக்கு அந்த வாய்ப்பும் கொடுக்கறது இல்லை. தனி கொடுத்தணும்ங்கிறாங்க, தனி கொடுத்தணும் போறாங்க. எந்த தனி கொடுத்தனம்? அது பையன் வீட்டுக்கு பக்கத்தில் போயிருக்காங்களா பாத்துறீங்களா? எல்லா தனி கூட்டமும் அம்மா இருக்கும் தெரு, அம்மா இருக்கும் அப்பார்ட்மெண்ட், முன்பக்க வீடு அம்மா வீடு, பின்பக்க வீடு. இது என்னடா தனி கொடுத்தனம்? எந்த ஒரு லாஜிக் அது சம்பந்தம் இல்லாம நீங்க தனியா போய் குடும்பம் நடத்தினா பரவாயில்லைங்களா? அம்மா வீட்டுக்கு அருகில் செல்வதற்கு போய் தனி கொடுத்தனம் என்று என்றைக்கு நீங்கள் கண்டுபிடித்தீர்களோ அன்றைக்கே நீங்கள் முடிவு செய்யுங்கள். அடுப்படியில் வைத்து வளர்ப்பதால் ஆண் பிள்ளை உங்களோடு இருக்கும் என்று நீங்கள் நம்பவே நம்பாதீர்கள். அந்த படகு உங்களுக்கு சொந்தம் இல்லை, உங்க மருமகளை கொண்டுட்டு போயிடுவான். இது ஒரு நம்பிக்கை. இந்த பிள்ளை என்னை காப்பாற்றும், எனக்கு வாழ்க்கையை புரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு ஆம்பளை பிள்ளையை நான் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துட்டேன்னா அவன் என்னை பக்காவா பண்ணிடுவான். இது எவ்வளவு பெரிய ஆபத்துகளை உண்டாக்குகிறது உங்களுக்கு புரியல. வீட்டுக்குள்ள 2 பிள்ளை வளர்க்குறான். ஒரு குழந்தை பத்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டுல எல்லாம் என்ன சஜஸ்ட் பண்றாங்க? அதுக்கு துணையா ஒரு பிள்ளை வேணாமாப்பா, நாளைக்கு அண்ணன் தங்கச்சின்னு ஒரு ஆள் இருக்கணும், அண்ணன் தம்பின்னு ஒருத்தர் இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும்ல. இன்னைக்கு உனக்கு இருக்கான் ஒரு அண்ணன் இருக்கான், ஒரு தம்பி இருக்கான். அப்பெல்லாம் நம்ம மைண்ட்ல பேசிப்போம். இருந்தவன அடிச்சுக்கிட்டு சாவறாங்க. அதுக்கு ஒத்த பிள்ளை இருந்தா பெட்டர். இப்ப பிள்ளைங்களையும் ஒத்த பிள்ளையை ப்ரிஃபர் பண்ணுது. 2வது குழந்தைய பத்தி இப்ப முத பிள்ளைகிட்ட பர்மிஷன் கேட்கறாங்கல்ல, அது கிளீனா சொல்லிடணும், யூ மீ அப்பா, தட்ஸ் ஆல். அதுவே சொல்லிச்சு. இதுக்கு மேல கிராண்ட்மா கிராண்ட் ஃபாதரே சீன்ல இல்ல, யூ மீ அப்பா, தட்ஸ் ஆல். உங்க ஆபீஸ் கேபின்களை போல உங்கள் வீடுகளை நீங்கள் மாற்றி வைத்திருக்கிறீர்கள். ஏன்? அப்சஷன்.
பிள்ளைங்க எப்போது 24 மணி நேரம் பிள்ளையை பற்றி யோசிக்குது, 24/7. இப்போ பிள்ளை ஸ்கூலில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாப்பிட்டுக்குமா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்குமா, மத்தியானம் இது சாப்பிட்டுக்குமா, டைப்பர் என்ன இருக்கும், ஈரமாக இருக்குமா, ஆகாதா, டாய்லெட் போயிருப்பானா போயிருக்க மாட்டானா, சம்மந்தம் இல்லாமல் ஃபிசிக்ஸ் டீச்சருக்கு போனபடி என் பையன் உச்சா போயிட்டானா, ஃபிசிக்ஸ் டீச்சர் வேலை உச்சா போகிறத பற்றி கவனிக்கிறதா என்ன? Obsessed with kids to the core. Let them be. Let them face all the consequences. முற்றப்ப அவனே கேட்பான், டீச்சர் உச்சா வருது, உச்சா போயிட்டானா நீங்க 7 தடவை போன் பண்ணுறீங்க, அவன் 7 தடவை உச்சா போறேன் கேட்டுக்கிட்டு இருக்கான். டீச்சர் எதை ஹேண்டில் பண்ணுவாங்க, உங்க ஃபோன் ஹேண்டில் பண்ணுவாங்க, அவனை பாத்ரூம் அனுப்பி வைப்பாங்களா? டோன்ட் அப்சஸ் வித் கிட்ஸ். அவங்க நாளைக்கு உங்களை விட்டு போறப்ப நீங்க ரொம்ப தடுமாறி போயிருவீங்க, ரொம்ப பதறுவீங்க, கஷ்டமா இருக்கும். அவன் துரோகி என்று சொல்வீர்கள். பிள்ளைகள் அவ்வளவு மோசமானவர்கள் அல்ல. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அன்பு இல்லை என்றால் நீங்க சொல்லுங்க, நீங்க தேவையில்லாம எக்ஸஸ் அனுபவிக்கிறீங்க. நம்ம மேல இவ்வளவுலாம் வச்சுலாம் பிடிச்சி இருக்கிட்டுலாம் இல்லை, ரொம்ப சாதாரணமா விட்டாங்க. ஒரு பிள்ளை இந்த தெருவுக்கு சொந்தம், இன்னும் சொல்ல போனா சின்ன கிராமம் தான் ஊருக்கு சொந்தம். சித்தப்பா வீட்டில் படுத்து கிடக்கும், எல்லாரும் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கு ஒரு ஆண்டி இருப்பாங்க, அந்த ஆண்டிக்கு இங்கிலீஷ் தெரியும், அவங்க கிட்ட ஒரு கலர் டிவி இருக்கும். ஆஸ்திரேலியா மேட்ச் 5 நாள் லீவ் போட்டு நைட் எல்லாம் உட்காந்து பார்ப்போம், அவங்களே காஃபிலாம் போட்டு தருவாங்க, அங்கேயே தூங்குவோம், காலைல அவங்களே எழுப்பி விடுவாங்க, அவங்களே எல்லாருக்கும் காஃபி கொடுப்பாங்க, இல்லாட்டி அவங்களே அடிப்பாங்க நம்மள. பிள்ளைகளுக்கான உலகத்தை சுருக்குறீங்க. காரணம் நீங்க ரொம்ப பிள்ளையை புரிஞ்சு வச்சுக்கோங்க. என் பிள்ளை எனக்கு தான் தெரியும், என் பிள்ளைக்கு என்ன கொடுத்தா டாய்லெட் ஒழுங்கா போகணும் எனக்கு தான் தெரியும், என் பிள்ளைக்கு உடம்புக்கு எது ஒத்துக்கணும் எனக்கு தான் தெரியும். பிள்ளை கக்கா போறதை பத்திலாம் நீங்க ஏன் கான்சன்ட்ரேட் பண்றீங்க? லெட் them go on his own கக்கா. That's none of your business. இதுல என்ன நடக்குதுன்னா, இந்த பிள்ளைகளுக்கான எதிர்கால உலகத்தை நான் மட்டுமே சிருஷ்டிக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் கிடையாது. இதன் வழியாக பிள்ளைகளின் உலகத்தை நீங்கள் சுருக்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு உரிமை மற்றவர்களிடம் இருக்கிறது, மற்றவர்களுக்கு உங்கள் பிள்ளை மீது எவ்வளவு உரிமை இருக்கிறது என்றுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. நம்ம பிள்ளைகளுக்கு யார் மேலே உரிமை இல்லை, நம்ம பிள்ளைகள் மேலே யாருக்கும் உரிமை இல்லை. ஒரு அவசரத்தில் சித்தப்பா கண்டிச்சுட்டா கூட என் பிள்ளைய நானே கண்டிச்சது கிடையாது, நீங்க எப்படி கண்டிக்கலாம்னு மல்லு உங்க குழந்தைகிட்ட போயிருக்கு. உங்களுக்கு நாத்தனாருக்கும் உரிமை பிரச்சனை எங்கிருந்து தொடங்குகிறது, இங்கிருந்து தொடங்குகிறது. அந்த வேணும்னே நீங்க அந்த முன்னால நீங்க அத்தை முன்னால அடிக்க முடியாது பிள்ளைய, தெரியுமா? நீங்க வேணா உங்களுக்கு மூத்தாருங்க யாராவது அந்த பெரியவங்க தான் கேட்டு பாருங்க. இங்க மூத்தவங்களாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அத்தைக்காரங்க முன்னால சொந்த பிள்ளைய கை நீட்ட முடியாது. வெடுக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு கட கட கடன்னு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க, நீங்க கேள்வியே கேட்க முடியாது, நிறுத்தல முடியாது. அதுக்கப்புறம் நீங்க சமாதானம் பண்ணி உங்க நாத்தனார்கிட்ட சமாதானம் பேசி அவங்க அழுது 2 பேரும் கட்டி உருண்டு அதுக்கப்புறம் தான் பிள்ளைய வீட்டுக்கு விடுவாங்க. அந்த 3 நாள் அவனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கெடுத்துருவாங்க. 3 days சிக்கன் மட்டன் எல்லாம் பொருட்களுக்குள்ள இருக்காது. ஆனா அத்தைக்காரி அடிக்க விட மாட்டான். அதான் தன் தந்தையின் முகம், அவங்க அண்ணனின் முகம், அது ஒரு இமோஷன். நீ என் முன்னால எப்படி பிள்ளை அடிக்க போச்சுமாங்க, என் பிள்ளை அடிக்க நான் உன்ட்ட கேட்க நீங்க கேட்க முடியாது. There is a social construction in every other family. We lost almost everything and we are trying to make the best out of it. இருக்கக்கூடிய பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடலை உடைச்சு எடுத்துக்கிட்டு ஒரு பெஸ்ட் ஆஃப் த மாடலை we are trying to construct. There is a format already available but we are not following it. ஒரு குழந்தைக்கான உலகம் பெரியதாக இருக்க வேண்டும். பார்ட்னர் இன் கிரைம், மாமங்காரன் தான் பார்ட்னர் இன் கிரைம். வடிவேல் ஒருவாரில் ஒரு படத்துல மாப்பிள்ள பாரியா மாப்பிள்ள நடிச்சாமத்துல 2 பேரும் திருவிழாக்கு போவோம். அதை சொல்றதுக்கு ஒரு கேரக்டர் வேணும். சிறு தவறுகள் செய்ய அனுமதிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பான் வீட்டுல, அவன் கண்ட்ரோலா வச்சுப்பான். மாமங்காரன் கூட திருவிழாக்கு அனுப்புனா தான் பெரிய அளவு சண்டை இல்லாம பத்திரமா கூட்டியாந்துருவான். ஏன்னா மாமங்காரன் அக்கா மகன் பார்த்துப்பான். பார்ட்னர் இன் கிரைம், மாமனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க, ஏன்னா மாமா பேட் ஹேபிட் சொல்லிட்டாரு. அப்புறமா கடைசி கேட்குறீங்க, இந்த காலத்து பிள்ளைகள் பெரும் போதை பிரச்சனைகளுக்கு ஆளாகிவிட்டார்கள், அவர்கள் எப்படியாவது காப்பாற்றணும். மாமங்காரன் சப்புன்னு அறைவான். ஒரே உலகத்தில் ஒரு பிள்ளைக்கு எத்தனை மாதிரியான வாழ்க்கை முறை இந்த சமூக அமைப்பு நமக்கு தந்திருக்கிறது யோசிச்சுப்பாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதிரி கிருதாலாம் நீளமா விட்டு இந்த மாதிரி ஸ்டைலெல்லாம் கட்டடிக்கிறானுல, இப்போ இருக்கக்கூடிய ஸ்டைல் டீச்சர்ஸ்லாம் கோச்சுக்கிறீங்களே, அந்த ஸ்டைலில் ஒரு பையன் டவுனில் படிச்சுட்டு இருக்கான், ஊருக்கு போகிறான் அப்படின்னு வச்சுக்கலாம். எதிர்த்தாப்புல ஃபர்ஸ்ட் மாமா பார்த்தாருன்னு சொல்லுவார், என்ன மாப்பிள்ள கலக்கிரிய சினிமா ஹீரோ மாதிரி இருக்கு அப்படிம்பாரு. அவன் பெருமை அப்படியே போவான். அப்படி சைக்கிளில் போயிட்டு கரெக்டாக எதிர்த்தாப்புல புல்லட்டில் சித்தப்பா வருவார், வந்து நிறுத்தினோட சப்புன்னு ஓங்கி அறைவான். யாரு மாமங்கார பாராட்டி அனுப்பின ஆர்ச்சலுக்கு சித்தப்பனுக்கு செவில் திரும்பும். ஏன் அப்படின்னா நீ குடும்பத்து பிள்ளை இதோட ஊருக்குள்ள அப்படின்னு கேட்பாரு. அவன் கண்ணை வீங்கினதோடு அப்படியே மாமாவோட கடைக்கு போவான். போன உடனே மாமா கேட்பாரு, ஏடா அவங்க சித்தப்பனை பார்த்தியா அப்படின்னு. ஆமாம், அதான் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது அர்ஜுன்டானா அப்படின்பாரு. அவன் சொல்லுவான், சித்தப்பா இவங்க குடும்பத்துக்கு எப்படி சித்தப்பா நீ பொண்ணு கொடுத்தனா? அப்போ சொல்லுவா, டே கோவக்காரங்கடா நல்லவங்க. ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு வேல்யூ சிஸ்டம் உண்டு. நீங்க ஏதோ வேல்யூ நீ புதுசாக பேசிட்டீங்களே, வேல்யூலாம் என்ன பண்ணீங்க? எவ்ரி அதர் ரிலேஷன்ஸ் கம்ஸ் அப் வித் வேல்யூ. நீங்க வேல்யூனா என்ன சொல்றீங்க? மார்க் எடுக்கிறதுக்கு அட்வைஸ் பண்றது நல்ல வேல்யூ நினைக்கிறீங்க. ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கு தேவைப்படக்கூடிய அனுகூலங்களை மட்டும் நீங்க வேல்யூங்கிறீங்க. தப்பு பண்ணல கரெக்டா கண்டிக்கிறதுக்கு பக்கத்துல ஆள் இருக்கணும். பிள்ளைக்கான எந்த பாராமீட்டர் நீங்க ஒதுக்கிட்டீங்க. இப்ப உங்களுக்கு பிள்ளைகள் மீது அதிகாரம் செலுத்த யார் இருக்கா? உரிமை எடுத்துக்க யார் இருக்கா? மாப்பிள்ள தப்பு மாப்பிள்ள மாமன் சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, சரிதானே? ஒரு வீட்டுடைய மூத்த அண்ணி சபைக்கு வந்து நின்று அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டா குடும்பம் அடங்கிடும். 5 குழந்தை மாதிரி எல்லாரும் பணக்காரன் தான், பெரிய ஆளு தான், பலசாலி தான். வீட்டுக்குள்ள தகராறு நடக்குது. வீட்டுல அந்த வீட்டுடைய அம்மா ஒதுங்கி போட்டவங்க கிடையாது, இறந்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுடைய மூத்த அண்ணி நடுகாலுக்கு வந்து நின்று எல்லாரும் சேர்த்து அமைதியா இருக்க போனா அமைதி வருவாங்க. முடிஞ்சு போச்சு. அண்ணி என்பவள் தாய்க்கு சமம். மூத்த மருமகளுக்கு இருக்கக்கூடிய மரியாதை தான். அதையே பிடிங்க பாக்குறீங்க. லைஃப் ஹாஸ் டு கோ இட்ஸ் ஓன்.
நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க, இருக்கிற வாழ்க்கை முறை உடைத்து விட்டு புதிய வாழ்க்கை முறை ஒன்று கண்டுபிடித்து அதன் வழியாக இந்த உலகத்தை நான் சிருஷ்டித்துக் கொள்வேன் நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் திங், உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் மனிதனை புரிந்து கொள்வதன் வழியாக வாழ்க்கையை புரிந்து நினைக்கிறீங்க. அது தவறு, அது சரி அன்று. மனிதர்களை புரிந்து கொள்ள முடியாது. இரண்டாவது, உங்களுடைய சோஷியல் ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே இருக்கக்கூடியதை ஸ்பாயில் பண்ணிட்டு புதிய சோஷியல் ஸ்ட்ரக்சர் நீங்க ட்ரை பண்றதன் வழியாக மூன்றாவது நடக்கவே நடக்காது. மூன்றாவது, வேலையில் எது புரிந்தால் வாழ்க்கை புரியும். மூணே முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். லைஃபே வேலை தான் பாடி அப்பா. இந்த வாழ்க்கையில் நான் இல்லைன்னா முதலாளியால் இருக்கவே முடியாது. நான் மட்டும் இல்லை, என் குடும்பமே நடக்காது. நான் மட்டும் இல்லை, என்னுடைய ஆலையே நடக்காது. நான் மட்டும் இல்லை, இந்த ஸ்கூலே நடக்காது. நீங்க மட்டும் இல்லை, இந்த உலகமே நடக்காது. இன்னைக்கு நைட் நீங்க செத்துட்டா நாளை காலம் உங்களுக்கு தூக்கி போட்டு வேலை நடந்துகிட்டே இருக்கு. அவ்வளவுதான். செத்து போனாங்க உங்களுக்கு யாரும் ஞாபகம் இருக்கா? எல்லா செத்த வீட்லையும் இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லித்தான் அழுவாங்க. மறுநாள் காலையிலேருந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க. நீங்கள் நினைப்பதை போல, நான் நினைப்பதை போல நீங்களோ நானும் இந்த உலகத்திற்கு முக்கியமானவர்கள் அல்ல. உலகத்திலே ஆக முக்கியம் நான் தான். எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு அள்ளி போட்டுக்கிட்டு 40 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து சாகாதீங்க. இந்த நிமிடத்தை வாழ்வது எப்படி என்று வாழ பாருங்கள், அதுதான் மகிழ்ச்சி. இந்த நிமிடத்தை வாழ்வது எப்படி என்று பாருங்கள். ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் வாழ்க்கை உங்களை கடந்து கொண்டே போகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எல்லாவற்றையும் மென்வழியாக நடத்துவது தான் பெர்ஃபெக்டா இருக்கும். நிறைய நிறுவனங்கள் வளர முடியாமல் போனதுக்கான காரணம் அதான். 100 கோடி ரூபாய் சம்பாத்தியத்துக்கு கம்பெனி வளர்ந்துட்ட பிறகு லாரியில் சரக்கு ஏறிச்சான்னு பார்க்கறதுல தொடங்கி பில் புக்கு ஒழுங்கா போயிடுச்சான்னு பார்த்து வாட்ச்மேன் ஒழுங்கா தூங்காம இருக்கானா நைட்டு டார்ச் அடிச்சு பார்க்குற வரைக்கும் எல்லா வேலையுமே நீங்க பார்த்தா மனுஷன் நீங்க நம்பலாம் எப்படி வளர முடியும்? அப்ப நம்ம நினைச்சுட்டு நம்ம இல்லாம உலகமே செயல்படாது. இந்த கணத்தில் வாழ்வதன் வழியாகத்தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்துக்க முடியும். சின்ன வயசுல கஷ்டப்பட்டுட்டு பெரிய வயசுல சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னா யாரும் சந்தோஷமா வந்து நான் பார்த்ததே இல்லை. வாழும் போதே மகிழ்ச்சியாக இருக்கிறவன் தான் வயதான காலத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பான். People have different plans because we believe that we are so brilliant people to decide our own future. முடியாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கோபி ரிட்டையர்ட் ஆகிறேன் 2 years 3 years என் பிளான் சொல்றேன். என்ன உட்கார வைத்து பேசி அங்கிள்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆன்டியை கூட்டிட்டு மாசம் ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிடுவேன், காசிக்கு போயிடுவேன், அப்புறம் டூர் போயிடுவேன், ஊட்டிக்கு போயிடுவேன், கொடைக்கானல் போயிடுவேன். இந்த பழைய ரேடியோ டிவி லாட்ரிலாம் விளம்பரம் பண்ணாங்க. நான் திருச்சியில் படிக்கிறப்ப ஊட்டிக்கு போகலாம், உல்லாசமாக இருக்கலாம், கொடைக்கானல் போகலாம், குதூகலமாக இருக்கலாம்னு லாட்ரி சீட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நீங்க படுத்துக்கொண்டே ஜெயிக்கலாம்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த அங்கிள் சொல்லுவார். காலையில் எந்திரிச்ச உடனே ஹிந்து பேப்பர் படிச்சுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு நேராக கிளம்பி பெருமாள் கோயில் போயிடுவேன். போய் ஒரு திவ்யமாக ஒரு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு வாக் பண்ணிட்டே வந்தோன்னு வச்சுக்குவேன். சூடா இட்லி உங்கள் ஆண்டி செஞ்சு தருவா, சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு எனக்கு பிடிச்ச டிவி சீரீஸ்லாம் நான் பார்ப்பேன். நிறைய குறிச்சு வச்சிருக்கேன், இது வரைக்கும் பார்க்கல, ஏன்னா வேலையில் இருக்கேன். ஐம் பிஸி. என்னால் தானே இந்த உலகம் நடந்துட்டு இருக்கு. கரூரை தூக்கி தோலில் வச்சு சுமந்துக்கிட்டு இருக்கேனா இல்லையா? பாவம். நான் இறங்கிட்டேன்னா கரூர் கீழே விழுந்துடும். கருவேப்பிள்ளை கூட கீழே விழுகாது. உங்கள் சொல்லி நீங்கள் பாருங்க. ஆமாம் வாழ்வான். நாமெல்லாம் இந்த உலகத்தை இதை காப்பாற்றுறதுக்காக பிறந்தவர்கள் கையை இப்படியே வச்சுக்கிட்டு சுத்தப்படாது. அவனுக்கு வாழ தெரியும். அப்படியே அவங்க என்ன பண்றது, அடுத்து இது பண்ணுவேன். அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு நல்ல தூக்கம். சாயந்தரம் 4 மணிக்கு எந்திரிச்சு மறுபடியும் காஃபி, அப்புறம் ஒரு வாக்கிங், அப்புறம் நைட்டு கேட்கல ஃப்ரெண்ட் உள்ள ஒருத்தங்க அப்படியே தலையாட்டுறாங்க. எப்படி இருக்கு கேட்கணும். 2ஆம் கதையை சொல்றேன், 2ஆம் பாதியை இப்பெல்லாம் சொல்லுவார். அதே பிளான் பண்ணி அதே செஞ்சார். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சார். ஏன்னா அவருக்கு பழக்கம் 4 மணிக்கு எந்திரிச்சு பழங்கிற ஒரு ஆஃபீஸ் போகிறது. 6 மணிக்கு எந்திரிக்கிறது ஈஸியாக தான் இருந்துச்சு. 4 மணிலேருந்து 6 மணிக்கு பெட்லேயே உட்காந்து வந்து அந்த 2 மணி நேரத்தில் கடுப்பாயி 6 மணிக்கு காஃபி போட சொல்லி ஆன்ட்டியை திட்டிக்கிட்டே காஃபியை குடிச்சு கடுப்பாயி பேப்பர் படிச்சு கோயிலுக்கு போனால் 150 பேர் வரிசையில் நிற்கிறான். அந்த ஆளுக்கு தெரியாது கோயிலில் போனவொடனே சாமி கும்பிட்டுட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. கோயில் போயிருந்தா தானே தெரியும். பூரா போய் வரிசையில் நிற்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் ரிட்டையர்டு. யார் அந்த வரிசையில் இல்லை, பூரா போய் ரிட்டையர்டு தான். சாமியை பார்க்க 40 நிமிஷம் ஆகுங்கிறதுலே வெறுப்பாய் சாமியை திட்டி, நீ என்ன சாமி என்னை காக்க வைக்கிறீன்னு கடுப்பாய், வர்ற வழியில் வெறுப்பாய், வீட்டில் வந்து இட்லி மேலே கடுப்பாய் சாம்பாரை தூக்கி போட்டு கொட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். ஏன்னா நான் நினச்ச ஒன்றுமே செய்ய முடியல. அங்கிள் பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் பரபரப்பாக இருக்கும்போதே பண்ணி பழகியிருந்தால் மட்டும்தான் உங்களால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதும் பண்ண முடியும். ஸோ ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுறவங்க இப்போயே பிளான் பண்ணிடுங்க. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பண்ணி முடிச்சோம்னா வாழ்க்கையை நம்ம பிரித்து வச்சுருக்கோம். மகிழ்வாக இருக்கும் காலம், கஷ்டப்பட வேண்டிய காலம், போராட வேண்டிய காலம், இதில் மகிழ்வாக இருக்க வேண்டிய காலம் நான் சேர்த்துக்கிட்டது. அப்படி ஒரு காலமே நம்மகிட்ட கிடையாது. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுனே இருக்கணும். போராடினால் தான் வெற்றி பெற முடியும். இந்த வாழ்க்கை மிக போராட்டங்கள் அறிந்த ஒன்றது எப்படியாவது ஒன்றும் கிடையாது. லைஃப் இஸ் வெரி சிம்பிள். டோன்ட் ட்ரை டு காம்ப்ளிகேட் இட். வாழ்க்கை என்பது உன்னதமானது, ரொம்ப மகிழ்ச்சியானது, ஆனந்தமானது, அனுபவித்து கொண்டாடுவதற்கான அவ்வளவுதான். நம்ம பிளஸிங்கை நம்ம கவுண்ட் பண்ணவே கிடையாது. நம்ம கவுண்ட் பண்ணுறது முழுக்க நம்ம தர்த்துறோம் தான். நேற்று நான் ஒரு ட்ரெயினில் ஏறினேன். ஓகே, இங்கே வர்றதுக்குன்னா இப்போ நான் திருச்சிக்கு வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி மறுபடியும் ஒரு காரை பிடிச்சி அங்கேருந்து இங்கே வந்து அதுக்கு அழகாக ட்ரெயினில் ஏறி படுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இடையில இந்த கோவிட் வந்து முடிஞ்ச டயத்தில் அப்போ தலைவாணிலாம் எடுத்துகிட்டு சொல்லுவாங்க. நானே தலைவாணிலாம் எடுத்துகிட்டு 2 தடவை போனேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக 2 தடவை ட்ரெயினில் பயணம் பண்ணப்போ பார்த்தேன் அவங்களே இந்த லினன்லாம் கொடுத்துட்டாங்க.
அதே நம்பிக்கையில் நானும் போகிறேன். நாமும் போயிருக்கோம், பஸ் ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம். நமக்கு என்ன தலைவணி தெரிலனா தாப்புல ஒருத்தர் வந்தார். அவர் பேக்லேருந்து ஒரு தலைவணி எடுத்தார். அப்புறம் அவரே ஒரு நல்ல திக்கான ஒரு காஷ்மீர் ஷால்லாம் எடுத்தார். எடுத்துட்டு உட்காந்து கோபிநாத் சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். நல்லா தான் இருக்கேன், ஆனால் எப்படி இவட்ட கேட்குறது, ஏன்னா எது புரிந்தால் வாழ்க்கையை புரியும், இது கூட உனக்கு தெரியல நம்ம கேட்டானா சரின்ட்டு ரொம்ப உங்கள் லெவலுங்களை குளிர ஆரம்பிச்சிச்சு. நான் கேட்டேன், சார் எதுவுமே தரலையே இது அப்படின்னு. ஐயோ இந்த ட்ரெயினில் தரமாட்டாங்கடா. எது தரமாட்டாங்களா அடி கொடுத்தது, கழுத்து வலிக்கு எப்படி படுத்து தூங்குறது அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார் இதுக்கு முன்னால் போன ட்ரெயினில் கொடுத்தாங்க, நான் ரெகுலராக ட்ரெயினில் போகிறேன் சார். எல்லா ட்ரெயின்லையும் கொடுக்க மாட்டாங்க, இப்போ தான் ஏதோ கான்ட்ராக்ட்லாம் போட்டுருக்காங்க புதுசாக செய்கிறதுனால இந்த ட்ரெயினில் இன்னும் வரல அப்படின்னார். அப்புறம் சத்தமாக அவரே இறக்கம் காட்டி அவருடைய இதெல்லாம் தலைவணை மட்டும் நான் வச்சுக்கிறேன், இதை போர் கழுத்துக்கு மடித்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஒரு இரவு பயணத்தை 10 நாளாக நான் தூங்கலை. இன்னைக்கு காலையில் எங்கள் தாசில்தார் அவரோட நம்பியிருக்க மாட்டார். இனி அவன் கழுத்து கதவை சாத்தனை எந்திரிக்கல. காலைல வந்தேன், டீ குடிச்சுட்டு தூங்கினேன். 10 மணிக்கு ரூமில் சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கினேன். மத்தியானம் லஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கினேன். 5:30 மணிக்கு ஒரு வந்து எழுப்பி போகலாமா அப்படின்னாரு. என்னங்க கமல் சொல்ற மாதிரி ஆரம்பிக்கலாமாங்கிறீங்க, எங்க ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களாங்க. நான் தூங்கிட்டு இருந்தாங்க, டவுசரோட என் நண்பர்களோட வேற வந்திருக்கேன். எது உங்க நண்பர்களோட வந்திருக்கீங்களா? டவுசரோட இருக்க வேண்டாம், 1/2 மணி நேரத்தில் கிளம்புனேன். அவ்வளவு வேலை 10 நாளாக அழைச்சேன். அப்ப ஒரு நாள் இரவு என்னுடைய முழு தூக்கத்தை யாரோ முகம் தெரியாத மனிதர் அவர் போத்திக்க வச்சிருந்த போர்வையை கொடுத்து வச்சுக்கிட்டு தூங்குன்னு சொல்றார். வாழ்க்கை அற்புதமானது. லைஃப் இஸ் சோ சிம்பிள். நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் 1 லட்ச ரூபாய் கடன் கொடுக்கறப்ப தான் வாழ்க்கை அற்புதமா இருக்குன்னு நினைக்கிறோம். யாரோ ஒருத்தன் சொத்தை நமக்கு தானமா எழுதி கொடுக்கறப்ப தான் வாழ்க்கை அற்புதமா இருக்கு. எவ்ரி அதர் மொமெண்ட் இஸ் a happy moment and we are not ready to live in this moment. இந்த மொமெண்ட்டை வாழ நமக்கு பிடிக்கல. எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ வந்து இப்ப கஷ்டப்பட்டீங்கன்னா நாளைக்கு ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி பழக்கிருக்காங்க. ஜாலியா இருக்கிறது தனி, வாழ்றது தனி, 2 தனித்தனி போர்ஷன். பொய், புழுகு, ஹம்பக், ஸ்டூபிடிட்டி. வாழ்க்கையில நீங்கள் பொறுப்போடு இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்க பழகணும். ஏன்னா வாழ்க்கை முழுக்க பொறுப்பு உங்களோட வரப்போகுது. இங்க இருக்கக்கூடிய சோகால் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ற 2K கிட்ஸுக்கு இதை நான் சொல்றேன், இவங்க நம்மள அப்படி ஏமாத்திருக்காங்க. உங்களை மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால அப்படித்தான் ஏமாத்துறாங்க, என்னையும் அப்படித்தான் ஏமாத்துறாங்க. ஐயோ நம்ம அம்மாக்கள் ஏமாத்திருக்கு, அநியாயம் ஏமாத்து. நானும் கிட்டத்தட்ட 29-30 வயசு வரைக்கும் எனக்கு தேங்காய் சட்னி தோசை தான் பிடிக்கும் நம்பிட்டு இருந்தேன். யோசிச்சு பாருங்க, ஊரே அவரை போல அறிவாளி உண்டாலாம் சொல்றாங்க நம்மள. எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒன்றும் தெரியாது அப்படிமா. ஃபோனில் யாராவது ஒருத்தர் பேசிட்டு பாரு, சார் நீங்கள் தமிழ்நாட்டோட சொத்து சார் அப்படின்னா, போட்ட பேண்ட் சூச்சி நிறுத்தியா, உனக்கு என்னடா படிச்ச நீம்பாங்க எங்கள் அம்மா. உலகத்துக்கு தான் நீங்கள் ஆளு, வீட்டில் ஒன்றுமே கிடையாது. எங்கள் அம்மா கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுல தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கல. அது வரைக்கும் இந்த தேங்காய் சட்னி இட்லியும் தோசையுமே தின்னுட்டே தெரிஞ்சிருக்கேன். கார சட்னிலாம் ஹோட்டல் வைக்கல, நோ, ஏன்னா நமக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும். நம்மகிட்ட அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு பிடிச்சதாக நான் நம்பிட்டு இருக்க பல விஷயம் நமக்கு பிடிச்சது கிடையாது, இவங்களுக்கு பிடிச்சது. அது பிஏ எக்கனாமிக்ஸா இருக்கலாம், BE இருக்கலாம், இல்ல டாக்டர் படிப்பா இருக்கலாம், என்ன நம்ம கட்டிக்கப்புற பிள்ளையா இருக்கலாம். எல்லாமே இவங்களுக்கு பிடிச்சது. இவங்க பிடிச்சதை இவங்க காலத்துல இவங்களால செய்ய முடியாதனால அவங்களுக்கு பிடிச்சது எல்லாம் நம்ம காலத்துல நம்மள செய்ய சொல்றாங்க. அப்ப வாழும் போது வாழாம அடுத்த தலைமுறை வறுத்தெடுக்கு, இதற்கு பேர் வாழ்க்கையா? நான் டாக்டருக்கு படிக்க நினைச்சேன், என்னால முடியல, நீயாவது படிச்சது ஒய்யால, நீ படிச்சிருக்க வேண்டியதுனே, இதுக்கு என்ன படிக்க சொல்ற? அப்ப வாழ்க்கையை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் முதல்ல கஷ்டப்படுவேன், அடுத்த தலைமுறை வந்து அதை சரி பண்ணும். இதுதான் நம்ம குடும்பத்தோட பிரச்சனை. அவங்க பிள்ளைங்க நீங்க சொல் பேச்சையே கேட்கலாம், அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு நம்ம நம்புறான். நீங்க நினைக்கிறீங்க என் கனவுகளை பிரசவிக்க வந்த பிள்ளை, நீ நினைக்கிறீங்க நான் உன்னை கஷ்டப்பட்டு ஆளாக்கினே போனேன், என்னுடைய ஆசைகள் நிறைவேற்றவில்லையா, நான் சொல்ற பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, நான் சொல்ற படிப்பு நீ படிக்க மாட்டியா, நான் சொன்ன மாதிரி வீடு கட்ட மாட்டியா, வீட்டு வாசல் இப்படி வைக்க மாட்டியா, நான் சொன்ன காரை வாங்க மாட்டியா, அப்ப நான் எப்படா வாழ்றது? உன் பிள்ளை வந்து உன்னை வாழ வைப்பான். இப்ப இருக்க பசங்களுக்கு தெளிவா தெரியும், நம்ம பிள்ளையெல்லாம் நம்மளை வாழ வைக்காது. இவங்களுக்கு புரியுது, நான் வாழும் போதே நான் வாழ்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு பீரியட்ல நீ கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறமா நீ ஜாலியா இருக்கணும். இது எப்ப ஆரம்பிக்கிறாங்க? சின்ன வயசுல ஆரம்பிச்சாங்க. இப்பெல்லாம் பசங்க அம்மாக்கள்லாம் LKG படிக்கிற பிள்ளைக்கு அது எதுவுமே தெரியாது, அது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கு. பாப்பா இப்ப நீ கஷ்டப்பட்டு படிச்சேன்னா அப்புறமா ஜாலியா இருக்கலாம். அதுக்கு பேரு கிண்டர் கார்டன். ஜாலியா இருக்கிறதுக்கு தான் ஸ்கூல்ல அனுப்புறாங்க, அங்கேயே படிக்க சொல்லிங்க. 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தா டீச்சர்ஸை கூட்டு விட்டுறாங்க, உங்க பிள்ளையோட கையெழுத்து சரியில்லை, இந்த காலத்திலே இந்த கையெழுத்து சரி பண்ணா தான் அவங்க கையெழுத்து சரியா இருக்கும். நம்ம ஊர்ல ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க, கையெழுத்து நல்லா இருந்தா தலையெழுத்து நல்லா இருக்கும். சத்தியமா சொல்றேன், நல்ல கையெழுத்து இருக்காங்கன்னா நல்லா இருந்து நான் பார்த்ததே இல்லை. நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப பெரிய ஆள் அப்படின்னா டாக்டர் தான் இல்லையா? இப்போ டாக்டர்கள் பெரிய ஆட்கள், ஆனா அவங்க யாருமே புரியுற மாதிரி எழுதவே மாட்டாங்க, கருக்கு கருக்கு கருக்குன்னு தான் எழுதுவாங்க. நான் அப்பெல்லாம் யோசிப்பேன், நான் கையெழுத்து நல்லா இருந்தா தலையெழுத்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களே, நம்ம டாக்டர் இப்படி கிறுக்கி தானே எழுதுறாரு. எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர், எங்க டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ். அவர்கிட்ட நான் சின்ன பிள்ளையா இருக்கையில கேட்பேன், நீங்க கிறுக்கி கிறுக்கி எழுதுறீங்க. நிறைய பேர் அப்படி நிறைய பேரை பார்ப்பாங்க டாக்டர்ஸ், அது வேகமா பொறுமையா எழுத முடியாது, மெடிக்கல்ல புரியும் தம்பி, அதனால தான் அப்படி எழுதுறேன். கடற்கரை சுற்றி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி இருந்தா வேற வேற மாத்திரம் எப்படி கொடுக்கலான்னு அப்படின்னு தோணும். அவர் கையெழுத்து நல்லா இல்லை டாக்டர், நாம ஒரு ஃபீஸ் கொடுத்தோம்னா நம்ம கையெழுத்து முத்து முத்தார் போய் எழுதிக்கிறோம். டாக்டருக்கு சென்று வந்த வகையில் 15 ரூபாய், நம்ம கையெழுத்து நல்லா தான் இருக்கு. 15 ரூபாய் வருமானம் பண்ணவருக்கு அந்த கையெழுத்து இல்லை.
அப்போ 2 வயசுல கையெழுத்தை சரியாக்கணும் ட்ரை பண்ண பார்க்குறோம். அப்போ சொல்கிறோம் பிள்ளைகிட்ட, இந்த வயசுல நீ நல்லா படிச்சுட்டீங்கன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம், அதான் நீ இப்போ கஷ்டப்படணும், அப்போ தான் பின்னால் ஜாலியாக இருக்கலாம். சரி, அதை நம்பி நம்ம படிக்க ஆரம்பிக்கும். ஒரு 5ஆம் கிளாஸில் வர்றப்ப அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் பெரிய அளவுக்கு நீ படிக்க போகிற. அப்போ பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, இப்போ மட்டும் நீ நல்லா படிச்சுட்ட பின்னால் ஜாலியாக இருக்கலாம். அந்த ஜாலியாக இருக்கிறது மேலே நமக்கு முன்னால் ஒரு எலும்பு துண்டை போட்டு அதை பிடிக்கிறது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்து வந்து அப்படியே ஒரு 8th ஸ்டாண்டர்ட் அந்த லெவலில் வந்து தம்பி இப்போ நீ ESSLC படிக்கிற, இன்னும் 2 வருஷத்துல 10th வந்துடும், அதனால் இப்போவே நீ நல்லா படிச்சுன்னா 10th உனக்கு ஈஸியாக இருக்கும். 8ஆம் கிளாஸில் நல்லா படித்தவனே எனக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவனுக்கு தெரியுமா என்ன, இந்த பையன் நல்லா படிச்சான், இவனுக்கு சுமாரான கொஸ்டின் பேப்பர் வச்சா போதும், இந்த பையன் ஒழுங்காக படிக்கவே இல்லை, இவனுக்கு டஃபாக கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறான் அப்படிலாம் கிடையாது. எப்படினாலும் அவங்க அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து தான் கொஸ்டின் கொடுக்க போகிறாங்க வருஷம், அதனால எனக்கு மார்க் போய்விடுன்னு பேட்டி கொடுக்க தான் போகிறோம். அப்போ 8ஆம் கிளாஸ் என்ன சொல்லுவாங்க, இப்போ நீ ஒழுங்காக படிச்சா பின்னால் ஜாலியாக இருக்கலாம் 10th. அப்புறம் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லாம் வந்துட்டா நம்ம வீட்டில் என்ன நடந்துச்சு நமக்கே தெரியும் இல்லையா. கொரோனா வர்றதுக்கு முன்னாலே அதோடைய நடைமுறைகள் அனைத்தையும் ஃபாலோ பண்ண ஒரே ஆள் நம்ம தான். 10th ஸ்டாண்டர்ட் அதுக்கு பேர். தனி அறை தரப்படும், தனி தட்டு தரப்படும், வீட்டுக்குள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள், நீங்களும் யாரையும் மண்ட முடியாது, டிவி பார்க்க முடியாது, திருவிழாக்கள் கிடையாது, கொடைக்கு போக முடியாது, எதுவும் செய்ய முடியாது, யாரோடும் பேச முடியாது. 10ஆவதுக்கு சொந்தக்கார தயப்பில் வர்றவங்களாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுவான். நம்ம எவ்வளவு மார்க் எடுத்துக்கணும்னே அவனுக்கு தெரியாது. நம்ம ரிவிஷன் டெஸ்ட்ல 490 மார்க் எடுத்தவன்டா நல்லா படிச்சா என்னப்பா மாட்டே, வீணா போனவனு நல்லா தாண்டா படிக்கிறேன், நல்லா படிக்கிறவன்டா நல்லா படி என்ன ஒழுங்கா படிக்கிறியா, இன்னும் ஜெயிலேருந்து வந்தவன்ட்ட இனிமே தப்பு பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது ஒரு அமைப்பு. அதுல எவனா நல்லா படிச்சவங்க கேட்டாலும் பரவாயில்ல, பூரா பேரும் பெயிலானவனா கேட்பானா, அப்ப ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கும். நம்ம மாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கவங்கள்ட்ட இந்த ஒரு நிமிஷம் பேசு அப்படின்னு கொடுப்பாங்க. என்னன்னு கேட்டால் நம்ம சித்திக்கு ஃபோன் பண்ணி நம்மளுக்கு நல்ல வார்த்தை 4 சொல்ல சொல்லுவாங்க. அது சம்பந்தமே எல்லாம் மதுரையிலேருந்து அது சொல்லும். ஏன்டா அம்மா சொன்னது கேட்டான், என்னடா சொல்றீங்க, நான் பாட்டுக்கு படிச்சுட்டு தானடா இருக்கேன், எங்கள் கடமை ஆற்றமா. ஏன் நான் 10ஆம் கிளாஸ்ல நல்லா படிச்சா அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம். நமக்கு அப்படி தான் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு சொன்னானுங்களா, எனக்கும் சொன்னானு. 10th முடிச்சு இப்படி ஜாலி அப்படி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பிரச்சனை முடிச்சுட்டு ஓடு கத்திட்டு வெளியில் அப்படி இருந்தால் வாசலே பண்ணிப்பா, தம்பி 11th பப்ளிக் வச்சிருக்காங்கப்பா, 11th மட்டும் நீ நல்லா படிச்சிட்டீங்கன்னா 12thலேருந்து ஜாலியாக இருக்கும். சரி தொலை 11th படிப்போம். 11th நல்லா படிச்சு 12th நல்லா படிச்சு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல மார்க் எடுத்து ஓஹோன்னு வந்துட்டோம், இனிமேல் ஜாலியாக இருக்கலாம், ஏன்னா காலேஜில் ஜாலியாக இருக்கலாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பழைய படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு படத்தில் நம்ம போவோம், ஒரே ஒரு நோட்டை எடுத்துகிட்டு போவோம், போன முத நாள் அன்றைக்கே பாட்டெல்லாம் பாடுவாங்க. இங்கே 90s காலேஜ் பண்ண டிக்கெட்லாம் அப்படி தான் கற்பனையோட போய் முத நாளே கதறி அழுகுதான் பாதி இங்கே தான் உட்காந்துருக்கு. ஒரு பிள்ளை ஷார்ட்ஸ் போட்டுட்டு வரும், அந்த பிள்ளை வந்த ஒன்றுமே டான்ஸ் ஆடும், பாட்டெல்லாம் அவங்களே கம்போஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, எப்படின்னே தெரியாது. ஆனால் அங்கே இருக்க ப்ரொஃபஸர் நம்மள ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அந்த காலேஜ் எங்கே இருக்குன்னு நான் தேடிக்கிட்டே இருக்கேன், இது வரைக்கும் ஒரு காலேஜ் கூட தெரியல. நானும் வளர்ந்து ஒரு 500 காலேஜில் பேசியிருக்கேன், ஒரு காலேஜ் கூட அப்படி கிடையாது. இப்போ ஸ்கூல் தான் கஷ்டம், காலேஜ் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மார்க் எடுத்து படித்து ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ இல்லை ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயோ போனால் மேடையில் இது மாதிரி வரிசையாக 10 பேர் உட்காந்துருப்பாங்க. முதல் நாள் ஓரியன்டேஷன் நடத்துவாங்க. நாளைக்கு கூட ஒரு ஓரியன்டேஷனுக்கு தான் நான் போகிறேன். தம்பி இது வரைக்கும் படித்த மாதிரி கிடையாது, காலேஜ் கஷ்டம், வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும். எது வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணுமா? நீங்கள் என்னடா சொன்னீங்க, 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஜாலியாக படித்தோம், கஷ்டப்பட்டு படித்தோம்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னீங்களாடா. அப்புறம் ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க, தம்பி இனிதான் இருக்குது வாழ்க்கையே. ரைட்டு. அப்போ நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், அம்மா நீ என்ன சொன்ன, இப்படி சொல்லிகிட்டே வந்தேன், 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னீங்களேம்மா அப்படின்னு அம்மாட்ட கேட்டால் அம்மா டயர்டே ஆக மாட்டாங்க. 4 வருஷம் பல்ல கடிச்சிட்டு படிச்சுட்டீங்கன்னா ஒரு வேலை போகிறேன் அப்புறம் ஜாலியாக இருக்கலாம் அப்படி. சரி 4 வருஷம் நல்லா பல்ல கடிச்சிட்டு படிப்போம். பக்கத்தில் இந்த பிள்ளை ஐலவி சொன்னிச்சுன்னு எங்கள் அம்மா திட்டுவாங்க. படிப்போம், முக்கியமாக படிக்கணும். பிடிச்ச பிள்ளைங்க எல்லாம் இன்னும் எதுக்கும் வரமாட்டேன், எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. எல்லாம் முடிச்சு ஒரு கம்பெனியில் உள்ளக்கு வேலைக்கு சேர்ந்து எடுத்த உடனே 20,000 ரூபா சம்பளம். அவன் முதல் நாளே கொண்டு முடிச்சுட்டு 3ஆம் நாள் நம்மளை மைசூர் வர சொல்லிடுவான் ட்ரைனிங். அங்கே போய் பார்த்தா ஒரு 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. அங்கே முதல் நாள் கோபிநாத் மாதிரி ஒருத்தன் கூட போட்டுட்டு வந்து நிற்பான். வந்து இது வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, எங்கள் ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கணும். 9 மணிக்கு ரூமுக்கு வந்து அம்மாவுக்கு ஃபோன் போட்டு அழுவான், அம்மா நான் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னியம்மா, புதுசாக ஒருத்தன் ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கணுங்கிறாம்மா அப்படின்னா அம்மா டயர்டே ஆகாது. அம்மா திரும்ப சொல்லுவாங்க, ஒரு 3 வருஷம் பல்ல கடிச்சிட்டு வேலையை பார்த்து காசு சம்பாதிச்சா உன்னை பார்க்க ஒருத்தி வரப்போறா அப்படின்னு அவனை ஆரம்பிக்கணும்டா. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து சந்தானம் சொல்ற மாதிரி மோண்டு பெயிண்ட் கழுவி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பம். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நாய் மாதிரி வேலை பார்த்து எல்லா கஷ்டமும் பட்டு நல்ல சம்பாத்தியத்துக்கு வந்து அங்கேயும் பக்கத்து பெஞ்சில் ஒரு பிள்ளை உட்காந்துருக்கும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் வீட்டில் வந்து பையன் கேட்கட்டுமா, இப்போலாம் பொண்ணு கேட்கட்டுமா கிடையாது. நோ எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா எனக்கெல்லாம் பார்த்து வச்சிருப்பாங்க. ஏன்னா எங்கள் அம்மா சொன்ன வச்சு நான் பல கனவுகள்லாம் வச்சிருக்கேன். ஏன்னா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 வருஷம் கஷ்டப்பட்டு நீ சம்பாரிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்று கல்யாணம் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்துக்குவான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு என்னை வந்து பார்த்துக்குவாங்க. நம்மளும் உட்காந்து எல்லா மணிரத்னம் படம் கௌதம் என்ன படம்லாம் பார்க்கறது, அது எப்படி இருக்கும். நமக்கு தேவை ஒரே ஒரு பெட் காஃபி. நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்காத சந்தோஷங்கள் அதுதான். காலையில் ஒரு பிள்ளை ஈரத்தலையோட மல்லிகைப்பூலாம் வச்சுக்கிட்டு நம்ம பெட்டில் படுத்திருக்கையில் அங்கே வந்து பெட் காஃபி கொடுக்கும். அந்த பிள்ளை கையை பிடிச்சி நம்ம இழுப்போம். இந்த ஒரு சீனை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது வாழ்க்கை அமைகிறது. அந்த புள்ள பெட் காஃபி கொடுக்கும், அந்த புள்ள பெட் காஃபி. இந்த ஒரு பெட் காஃபியை பேசாம நீங்களே வாங்கி குடிச்சிருக்கலாம். 3 வருஷம் போராடி கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணா இவன் அந்த கனவோடு தூங்கிட்டு இருக்கான். இப்போ கல்யாணம் ஆயாச்சு, லைஃப் பாருங்க. இப்போ வயசு 30 வயசு.
30 வயசுல இது வரைக்கும் சந்தோஷமாவே இல்லை. ஏன்னா சந்தோஷமா இருந்தா வாழ்க்கை ஃபியூச்சர் நல்லா இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இனிமே இந்த புள்ள வந்து பெட் காஃபி கொடுத்து நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியா மாற்ற போகுது அப்படின்னா கிளிங் 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 ஒரு சத்தம் கேட்கும். என்னடான்னு பார்த்தா ஒரு தூக்குவாளியை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு நிற்கும், போய் பால் வாங்கிட்டு வாடா காபி போடணும். இந்த பெட் காஃபிக்கு பாலே நாம தான் வாங்கிட்டு வரணுங்கிற உண்மையே 30 வருஷத்துல தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம அம்மாக்கள் அப்படி ஏமாத்திருப்பாங்க. நம்மளும் மனசொடிஞ்சு போய் அங்கேருந்து பால் ஊற்றுலேருந்து அம்மாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு, அம்மா நீ சொன்னியே நாளைக்கு ஒருத்தி வருவா, அவள் என்ன பார்த்துக்குவான்னு, அவள் என்னைய பால் வாங்க போய் சொல்லிட்டாமா. அம்மா டயர்டாக மாட்டாங்க. அம்மாக்கள் என்னைக்கு ஒரே பேர் தான். 1 வருஷமோ 2 வருஷமோ உனக்குன்னு ஒரு பிள்ளை வந்துட்டா அது பார்த்துக்கோ, சரி என்னத்துக்கு சும்மா இருப்பானே அப்படின்ட்டு ஒரு பிள்ளையை பெற்றணும் அப்படின்ட்டு பெத்தம்னு வச்சுங்க. அப்புறம் தான் தெரியும் அவன் அன்பு மனைவியுடைய முகம் எப்படியெல்லாம் மாறுகிறது. அது வரைக்கும் சாக்ஸ் இருந்தாங்க, ஷூ இருந்தாங்க, அதை எடுத்துக்கிட்டீங்களா, இதை எடுத்துக்கிட்டீங்களா, பைக்கில் பார்க்கல மெதுவாக போங்க, மத்தியானம் சாப்பிட்டீங்களா, வச்சதில் அவன் பாட்டுக்கு ஒழுங்காக இருப்பான். ஆறுன தோசை வச்சதை தின்னுட்டு எந்திரிச்சு போகிற பிள்ளையா அவனை வளர்த்துருக்கோம் அவங்க அம்மா. அது இந்த கல்யாணம் ஒன்று புதுசாக பொண்டாட்டிங்க பழக்குங்க. இவனுக்கு கடவுளே இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாமா கூடாதானே தெரியலையே. சூடு இட்லி, சூடு தோசை, ஆறவை ஆறா அந்த புது சுட சுட சாம்பார், நமக்கு பிடித்த வகையறாக்கள், ஷூ எடுத்து தருவாங்க, சாக்ஸ் எடுத்து தருவாங்க, ஜட்டி உள்பட, அப்புறம் மேட்சிங் ட்ரெஸ்ஸு, அவன் மாடிக்கு இருக்கிறத எடுத்து போட்டு எல்லாம் பழக்கி விட்டு ஒரு புள்ள பிறந்த உடனேயும் ஏப்பா இட்லி எங்க இருக்கு, அங்கதான் இருக்கு, கண்ணு தெரியல, பாப்பா அழுகுது. ஹெல்மெட் எங்க இருக்குங்களா, நேத்தானே போட்டு நீங்க வச்ச இடத்துல தான் இருக்கும் பாருங்க, பாப்பா அழுகுது. ஏம்மா பசிக்குதுமா, சோத்தை போட்டு தின்னுங்க, பாப்பா அழுகுது. எது என்ன நினைச்சான், புள்ள வந்த பிறகு மகிழ்ச்சியா இருக்கலாம்னு அம்மா சொன்னிச்சு. அதுல ஏற்பாட்டில் வந்ததுதான் அதுவே. கட் பண்ணா பொண்டாட்டி கவனிச்சுக்கிட்டு போச்சு. அப்படியே புடிய அப்படியே நட்டு அப்படியே அம்மாக்கள் புள்ள அம்மாவா மாறிடுவாங்க. பெண்கள்கிட்ட அந்த ஒரு 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 பலம் இருக்கு. அவங்க தான் தாய் வீட்டில் இருக்க வரைக்கும் தாய் வீட்டு புராணம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தன் கணவர் வீட்டுக்கு போன பிறகு அப்படியே அவங்க அம்மா வீட்டில் வந்து எங்க வீட்டிலலாம் இந்த நடைமுறையே கிடையாது. என்ன பழக்கமாங்க, இங்கே தாண்டி 25 வருஷம் இருந்த டக்குன்னு புருஷன் புராணம் பாடுவாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு அப்பா புராணம் பாடுவாங்க புருஷன்கிட்ட. எங்க அப்பா அப்படியாகும், எங்க அப்பா அப்படி இப்படியாகும், அவர் இப்படியாகும், அவர் வந்து சரத்குமார் மாதிரி இருப்பார், ஆளு ஓமகுச்சனாச்சியம் மாதிரி இருப்பார், இருந்தாலும் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா புருஷன் புராணம், புள்ள பிறந்துருச்சு, ஒன்லி புள்ள தான், ஒன்லி புள்ள புராணம், என் புள்ள அப்படி பண்ண அது ஒன்றுமே பண்ண படுத்தே கிடக்கும். ஆனாலும் சொல்லுவாங்க. கட் பண்ணோம்னா இந்த புள்ள புள்ள இந்த ஆம்பளை எல்லாம் வீட்டில் கவனிச்சிருக்கீங்களா, பெண்கள்லாம் கவனிச்சு பாருங்களேன், பிள்ளைங்களை கிள்ளி தான் கொஞ்சுவானுங்க. ஏன்னு தெரியுமா தெரியாதா, வெளியில் ஆண்கள் சொல்ல முடியாது. ஆணுக்கு ஆத்திரமா இருக்கும், என் இடத்த பிடிச்சிக்கிட்டியாடா பாவி, பெத்த பிள்ளை இப்படி போட்டு அடிக்கிறியடான்னு கேட்பாங்க. எனக்கு உள்ளுக்குள்ள ஆத்திரமா இருக்கும். ஏன்னா என் மனைவி என்னை குழந்தைய போல பார்த்துக்கொண்டா. ஆண் அப்படித்தான் வளர்ந்துருக்கான். ஆணுக்கு புஜபல பராக்கிரமசாலின்னு சொல்லி தொலைஞ்சதுனால அவன் பாத்ரூம்ல போய் அழுக வேண்டியிருக்கு. அவன் பாவம் பூஞ்சியானால பார்த்தீங்கன்னா கை தட்டுவாங்க, வாடா தம்பி இப்ப தாண்டா என் மனசுல இருந்து அப்படியே பேசுறேன். ஆனாலும் சொல்ல முடியாது, என்னம்மா இப்படி பண்ணி விட்டிய, என்ன இப்படி பார்த்துக்கிட்டேன். அப்பதான் அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, எனக்கு போட்டிக்கு வந்தோன்னு கிள்ளி கொஞ்சம். ஆக்சுவலா ஆண் பிள்ளைகளும் அப்பாக்கள் அடிச்சுப்பானுங்க, பாத்துருக்கீங்களா இல்லையா? ஆண் பிள்ளைகளும் அவங்க பையனும் அடிச்சுதான் விளையாடுவானுங்க. அவன் அவன் அடிப்பான், இவன் அவன் அடிப்பான். ரெண்டுமே உண்மை, சும்மாலாம் அடிக்கிறது இல்ல, ஆத்திரத்தில் அடிக்கிறது தான். இதை வெளியில சொன்னா கொடுங்கார அப்பா அப்படின்றீங்க, அதனால சொல்ல முடியாது. ஸோ இப்படி ஒரு ஆளா அவன் வளர்ந்துருக்கிறப்ப அந்த மகிழ்ச்சியா இருக்கிற காலம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு திடீர்னு உதைக்கிறாங்க ஒய்ஃப், கீழே படுங்க. என்ன ஏன்னா, பாப்பா தூங்கிட்டு படாத கையை தூக்கி போட்டு கழுத்துல போட்டீங்க, கொள்ள பார்த்துட்டீங்க. இப்ப கட் பண்ணோம்னா 7 அடிக்கு 7 அடி பெட்டு, பக்கத்துல தர, ஃபேன் இங்கே ஓடுது. அவனை எட்டி உதைச்சு கீழே படுக்கப்பட்டிருக்காங்க. கையை விரிச்சுக்கிட்டு கடவுளேன்னு படுத்து கிடக்கான். எது மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைச்சவன் எங்க இருக்கான், படுத்து கிடந்த பெட்ல இருந்து கீழே விழுந்து எந்திரிச்சு போய் புள்ள அழுகுண்டு. நைட்டு 11:30 மணிக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி, அம்மா நீ என்னம்மா சொன்ன, எனக்குன்னு ஒரு புள்ள வந்துட்டா நான் மகிழ்ச்சியா இருக்கலான்னு, ராஜா மாதிரி இருந்தவன ரோட்ல தரையில படுக்க போட்டிருக்காங்கம்மா. அம்மாக்கள் டயர்டே ஆக மாட்டாங்க. இன்னும் 4 வருஷம் அந்த புள்ள வளர்ந்துருச்சுன்னா அது ஒண்ணு பார்த்துக்கும். அது 4 வருஷம் ஆச்சுன்னா அதுக்கு ஸ்கூல் கட்டுறதுலேருந்து தேடுறதுலேருந்து நாய் மாதிரி அலைய போறோங்கிற உண்மையை அப்போ உனக்கு புரியாது. இது நாள் வீட்டில் சொன்ன பொய்யை உடைச்சு உங்களுக்கு ஒரு உண்மையை நான் சொல்றேன், அது இப்படி ஒரு நாள் உங்களுக்கு வரப்போவதே இல்லை. மகிழ்ச்சியான நாள் என்று ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வரப்போவதே இல்லை. மகிழ்ச்சியான நாள் ஒன்றை நீங்களாக உருவாக்கி கொள்ளாத வரை there is no happy day in life. You have to create it on your own. But we people are trying to be so sacrificed because it considered as a good quality. தியாகம் என்பது சிறந்த குணம் என்று நமக்கு சொல்லப்பட்ட காரணத்தினாலேயே நாம் இதை செய்து கொண்டு போய் எந்த தியாகமும் நீங்க பண்ண வேண்டியதில்லை. உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தா போதும். 50 வயசு வரைக்கும் நம்ம அம்மாக்கெல்லாம் தியாகம் பண்ணிட்டு 50லேருந்து 80 வரைக்கும் புலம்பியே கொள்றது. உங்களெல்லாம் பெற்று எனக்கு என்ன பண்ணியும், எனக்கு இன்னும் நல்லது கெட்டது பார்த்தனாச்சும் நான் உங்களுக்காகவே வாழ்ந்து உன்னையமா வாழ சொன்னா மையம் அப்படின்னு மட்டும் மீறுவோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அது ரியாக்ட் நம்ம போயிடுவாங்க.
நான் ரெசிப்ரோகேட்டிங் சொசைட்டிமா இது. நீங்க வருத்தப்படக்கூடாது. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நன்றியே இல்லை. எதுக்கு நன்றியா இருக்கணும்? என்ன கம்பெனியை நடத்துறீங்க? உங்க கம்பெனியில் வேலைக்கா இருக்கான்? நீங்க என்ன போனஸ் எதுவும் கொடுத்தீங்களா? உன்னை பெற்றதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு தெரியுமா? இந்த டைலாக் எவ்வளவு நாள் சொல்ல முடியும்? அப்பாக்கெல்லாம் கூட இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். அம்மாக்கள் ஐயோ சட்னி இல்லை தம்பி மிளகாப்பொடி வச்சுக்கிறேன்னு கேட்குறோம். ஏன் சட்னி செய்யலையா அப்படின்னா உன்னை பெற்றதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு தெரியுமா? சட்னிங்களாமா பெற்றெடுத்ததை பற்றி பேசணும். You are expecting a reciprocative society. No, it is not at all possible. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழாமல் தியாகம் செய்துவிட்டு நாளை வருகிறவர்கள் உங்களுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்காதீர்கள். There is not a life like that. Be happy when you are. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு பாருங்க. நமக்கு சந்தோஷமா இருக்க பிடிக்கல. இன்னைக்கு கஷ்டப்படுவோம், நாளைக்கு சந்தோஷமா இருப்போம். நீங்க கிடையாது. கஷ்டப்படும் போதே மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பது வாழணும். அதுதான் பொறுப்பு தான் மகிழ்ச்சியை உண்டாக்குறது. கமிட்மெண்ட் இஸ் a charm of life. இது நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? இப்ப கஷ்டப்பட்டு நாளைக்கு ஜாலியா இருக்கலாம், இன்னைக்கு கஷ்டப்பட்டு நாளைக்கு ஜாலியா இருக்கலாம் முடியாது. நாளைக்கு என்ன பண்ண முடியும்? 40 வயசு வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்துட்டு சுகர் பிபி லொட்டு லோசுக்கு அவ்வளவு வந்துருச்சு. கடைசியில் கொண்டாந்து முன்னாள் இவ்வளவு வைக்கிறாங்க. வச்சுட்டு அவங்களே சொல்றாங்க கேசரி சாப்பிடாங்க, கத்திரிக்காய் ஒத்துக்காது, உருளைக்கிழங்கு, கேஸ், சோறு லைட்டா சாப்பிடுங்க. அப்புறம் என்னத்துக்கு அதை வச்ச? திங்கிற வயசுல திங்கணும், ஓடுற வயசுல ஓடணும், பாயிற வயசுல பாயணும், படுக்கிற வயசுல படுத்துணும். ரைட்டா? வேலை பார்க்க வேண்டிய வயசுல பட்டு கடந்துட்டு அப்புறமா உடைக்கல எதுவும் பேசாதீங்க. கமிட்மெண்ட் இஸ் a charm of life. சிரமப்படுகிற போது வாழ பழகுங்கள். நமக்கு மகிழ்ச்சியாக இருப்பது குற்றம் என்று போதிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வாழ்க்கையில தவறாக நாம் புரிந்து வைத்திருப்பதுதான். மகிழ்ச்சியாக இருப்பது குற்றம் என்று போதிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பெண்கள்லாம் கவனிச்சிங்களா? கல்யாண வீட்டில் சந்திக்கிறப்ப அக்கா தங்கச்சில ரொம்ப நாள் கழிச்சு கசின் சிஸ்டர்ஸ்லாம் மீட் பண்ணி பேசுவாங்க, காசிப் ஏதாவது பண்ணுவாங்க. அப்படியே விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அதில் ஒரு கேரக்டர் ஒரு ஆண்டி சிரிக்கும். சிரிச்சுட்டு கண்ணிலேருந்து இப்படிதான் தண்ணியில விட்டு அப்படியே தொடச்சிக்கிட்டே சொல்லும், ஐயோ நல்லா சிரிச்சுட்டேன், நாளைக்கு என்ன ஆகுது? ஏன்னா சந்தோஷமா இருக்கிறது பாவம், மகிழ்ச்சியாக இருப்பது தவறு. நோ, இந்த கணத்தில் நீங்கள் விடுவதை எந்த கணத்திலும் பெற முடியாது. You know how much money you have, but you don't know how much time you have. உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, ஆனா உங்களிடம் எவ்வளவு நேரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த கணம் இந்த கணத்தோடு முடிந்தது. ஒரு கதை அழகாக சொல்றாரு. நீங்கள் போகிற போது ஒரு நதியிலே கால் நினைக்கிறீர்கள் என்றால், நீங்கள் போகிற போது கால் நினைத்த போது நதியும் வேறு நீங்களும் வேறு. 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப அந்த நதியில நீங்க கால் நினைச்சாலும் நதியும் வேறு நீங்களும் வேறு. 5 நிமிடத்தில் 10 நிமிடத்தில் வாழ்க்கை மாறிடும். 5 நிமிஷத்துக்கு நீங்க கால் நினைத்த போது அந்த நீரின் ஓட்டம் வேறு, உங்கள் மன எண்ணம் வேறு. இப்ப 5 நிமிஷம் கழிச்சு நீங்க கால் நினைக்கிறப்ப நீரின் ஓட்டம் வேறு, எண்ணம் வேறு, நீங்கள் வேறு. அப்ப இந்த நிமிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி பாருங்க. காலம் முழுக்க கணவனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றது, பிள்ளைக்கு சாக்ரிஃபைஸ் பண்றது, அப்புறம் பிள்ளைகள்ட்டையும் கணவன்ட்டையும் அதை எதிர்பார்க்கிறது. டோன்ட் டூ தட். டோன்ட் ட்ரை டு சாக்ரிஃபைஸ், ட்ரை டு லிவ் லைஃப். The very purpose of life is living. வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வதுதான். வாழாம நீங்க எல்லாத்தையும் இப்படி கடைசியில பூரா பெரிய குறை சொல்லி இந்த காலத்து பசங்க கிரிஞ்சுங்கிறீங்க, பூமர் அங்கிள்ங்கிறீங்க. அவன் எப்படி திடீர்னு பிறந்தானா? 2K கிட்ஸ்னா இந்த ப்ராடக்ட் பண்ணி அனுப்பி விட்டாங்களா செவ்வாய் கிரகத்திலிருந்து? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு வேல்யூ இல்லைன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அன்பில்லை சொன்னால் அதில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. இந்த காலத்து பிள்ளைகள் நன்றி உடையவர்களாக இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. 17 வயசுல அவன் நேரா பிறந்து நட்பு இல்லாம அன்பு இல்லாம இருந்தா அது அவன் குத்தம். ஒத்த வயசுல இருந்து பெத்து வளர்த்து 17 வயசுல அவனுக்கு அன்பு இல்லைன்னா அது உங்க குத்தம். உங்க பிரச்சனைக்கு அவனை குத்தம் சொல்லாதீங்க. He is just a victim. She is just a victim. நாம கடந்த 15 வருஷமா பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்தோம் யோசிச்சு பாருங்க. படி, காசு சம்பாரி, என்ன தப்பு வேணாலும் பண்ணாலும் பரவாயில்ல தான். காசு சம்பாதிக்கணும், ஜெயிக்கணும், புழங்கணும், அவ்வளவுதான். மனுஷால்கிட்ட சேராது. அவன் கெட்டவன், இவன் கெட்டவன், உங்க மாமன் கெட்டவன், உங்க சித்தப்பன் கெட்டவன். நல்லவன் எவனா இருக்கானா? நீங்க நல்லவரா, நான் நல்லவனா? அப்ப அப்படிப்பட்ட மனிதர்களை தேடுகிற பணியிலே இந்த பிள்ளைகளை அனுப்பி யார் மீதும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படி அவன் அப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஒருத்தர் இருக்கவே முடியாது. அப்ப என்னாச்சு? கடந்த 15-20 ஆண்டுகளாக பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்ததுடைய விளைவு அவன் ஒன்னே ஒன்று நினைக்கிறான், சக்சஸ் இஸ் எவ்ரிதிங். ஜெயிச்சா போதும், அதனால யார வேணாலும் ஏறி அடிக்கலாம். 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது யாரோ ஒருவருடைய காதலை சொல்லிக் கொண்டு என்ன வேணாலும் பண்ண, பொய் மட்டும் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா கண்ணை நோண்டிட்டு அடிங்கம்மாங்க வீட்டுல. நம்ம வீடுகளில் இப்போ பொய் சொல்லாதுங்கிற வார்த்தையே குறைஞ்சு போச்சு. கவனிச்சிருக்கீங்களா? செக் பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் நீங்க கடைசியா பொய் சொல்லாதுன்னு எப்போ சொன்னீங்க? சொல்லுவீங்க, எங்கிட்ட பொய் சொல்லாதுன்னு. அம்மா கிட்ட பொய் சொல்லக்கூடாது. சொல்லல இந்த வேர்டு எப்படி ஆட் பண்ணீங்க? அப்ப ஊர்ல பொய் சொல்லலாமா? உங்களுக்கு லேசா தெரிஞ்சு போச்சு. லேசா பொய் சொன்னா தான் பொழைக்கலாம் பேசிக்கிட்டு. அப்ப வேல்யூஸ் கெடுத்தது யாரு? அத்தையிடமிருந்து என்னை பிரித்தது யார்? சித்தப்பா இருந்து என்னை தள்ளி வைத்தது யார்? பெரியவங்க கேள்வி இப்படித்தான் நடந்துக்கணும்னு சொல்லிக் கொடுக்காமல் விட்டது யார் குற்றம்? பள்ளிக்கூடத்தில் லீவு கொடுக்கலங்கிறதுக்காண்டி விழாக்களுக்கு அழைத்து போகாது யார் குற்றம்? ஊர் திருவிழாக்களுக்கு விட ஓடிதான் முக்கியம் என்று முடிவெடுத்தது யார் குற்றம்? உறவுகளை விட பணம் தான் பெரிது என்று முடிவெடுத்தது யார் குற்றம்? இந்த ஒட்டுமொத்த அமைப்பினுடைய பிரதிபாக இந்த பிள்ளைங்க இருக்காங்க. அவ்வளவுதான். அவன்கிட்ட நீங்க இதை கிரிஞ்சுன்னு தான் சொல்லுவான், இது மாதிரி பேசினா பூமர் அங்கிள் தான் சொல்லுவான். This generation is a complete different generation and you have always have an assumption this generation is always weak. நம்ம டீச்சருங்களாம் சொல்லுவீங்க ஒவ்வொரு வருஷம் இந்த மாதிரி ஒரு மோசமான பேட்சை நான் பார்த்தவே இல்லை மேம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்னா எல்லா வருஷமும் தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பேட்சை கூட நீங்க பார்க்கலன்னா நல்ல மனுஷன் உங்க கண்ணில் படலைன்னு அர்த்தம்.
நல்லவங்களுக்கு நல்லவன் கண்ணில் படுவான். இந்த உலகம் நல்லதென்று நீங்கள் நம்புங்கள். இந்த உலகம் சுபிட்சமானது, அற்புதமானது. டோன்ட் காம்ப்ளிகேட் லைஃப். எது புரிந்தால் வாழ்க்கையை புரியும் அப்படிங்கிறதுல நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல முயற்சிப்படுறது ஒன்னே ஒண்ணுதான். நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு மனிதர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை புரியாமல் போகும். எப்போது வாழ்க்கை மனிதர்களை புரிந்து கொள்ள முடியாது என்று உங்களுக்கு புரிகிறதோ அன்றைக்கு வாழ்க்கையை புரிந்துவிடும். இந்த பிள்ளைகள் உங்களுக்கானவர்கள், அவர்களுக்கான எதிர்காலத்தை என்னால் கட்டமைத்து விட முடியும் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய எண்ணம் தவறு. நான்காவது, இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள். அவர்கள் போக்கில் அவர்களை விடுங்கள். இந்த உலகத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். பிள்ளைகள் மீதும் உறவுகள் மீதும் அப்சஸ்டா இருக்காதீங்க. தியாகமே வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள். கஷ்டப்படும் போது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பழகுங்கள். மகிழ்ச்சியாக இருப்பது தனிச்சொத்து அல்ல. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு பிரயத்தனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏழாவது, உங்க வேல்யூஸை இன்னைக்கு நீங்க தவறு என்று நினைக்கக்கூடிய வேல்யூஸை இந்த தலைமுறை பிள்ளைகள் செய்கிறார்கள் தான் அதற்கான பொறுப்பையும் நாமே ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எட்டாவது, லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. லைஃப் ரொம்ப சிம்பிள். வாழ்தலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது மட்டும்தான். அதை முதல்ல வாழ்வதற்கான பாருங்க. ஒன்பதாவது முக்கியமான விஷயம், மனிதர்கள் கெட்டவர்கள் என்ற பிம்பத்தை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு தலைமுறையிடம் சொன்னால், மனிதர்களிடமிருந்து பிள்ளைகளை நீங்கள் விலக்கி வைத்தால் பிள்ளைகள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். பத்தாவது, பிள்ளைகள் அந்த காலத்து பிள்ளை இந்த காலத்து பிள்ளைலாம் இல்லை. எல்லா காலத்திலும் பிள்ளை ஒண்ணுதான். நாம் எப்படி அவங்களை வழிநடத்துறோங்கிறது மட்டும்தான் முக்கியம். சந்திர காற்றுடன் ஜன்னலில் வீசட்டும். சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.